Yes, we will start the session. இன்றைய வகுப்பை நாம் தொடரலாம். நன்றி அனைவரும் இந்த மதிய நேரத்தில் இணைந்ததற்கு. இப்போ இணைய வகுப்பு பார்த்தீங்கன்னா இன்றைய செஷன் இல்ல சில இனிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். வீடியோஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கு. யாரும் புதிதாக வந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வீடியோஸை நீங்களே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் இந்த என்டையர் செஷன் வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அது வீடியோஸ் வந்து அன்னெசரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால அனைவரும் உங்க வீடியோஸ் வந்து கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இங்க சிஸ்டம் அட்மின் வந்து கட் பண்ணிடுவாங்க. தென் உங்களுடைய மைக் அனைத்தும் வந்து மியூட் செய்யப்பட்டுள்ளது. கடைசியில் வகுப்பு முடிந்தவுடன் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும். நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணாலோ இல்லை சாட் விண்டோல பதிவிட்டாலோ உங்களுடைய மைக்குகள் ஆன் செய்யப்படும். இப்போ நம்ம இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. புதிதாக இணைந்தவர்கள், ஆரம்பத்திலிருந்து இணைந்து காத்திருப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி. we will get into the session. இப்போ இரண்டு பிரிவா பிரிச்சிருக்கோம் இன்றைய செஷனை. ஆல்ரெடி நீங்க அந்த இன்வைட்லயே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து the forthcoming changes in GST ரிட்டர்ன்ஸ் பதிவிடுதல் சார்ந்த விஷயங்கள். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த செஷனுக்கான முக்கிய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாலி பிரைம் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து புதுசாக இருக்கு. ERP9 இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. இப்போ டாலி பிரைம்னு வந்திருக்கு. அந்த டாலி பிரைம்ல முக்கியமான அவசியமான விஷயங்கள் என்ன, ஏன் நம்ம டாலி பிரைமுக்கு மாறி போகணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அஜெண்டாக்குள்ள போறோம். ஃபோர்த்கமிங் சேஞ்சஸ், அடுத்து முன்னெடுக்கக்கூடிய மாற்றங்கள், அடுத்து நாம் எதிர்கொள்ளவிருக்கிற மாற்றங்கள், ஜிஎஸ்டியில் நாம் எதிர்கொள்ளவிருக்கிற மாற்றங்கள் என்ன என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு முக்கியமா இந்த 10 நவம்பர் 2020 இந்த நவம்பர் மாதம் தீபாவளிக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருந்தது. அதில் குறிப்பிட்ட சில அம்சங்கள், அது நிறைய பேர் அந்த தீபாவளி நெருக்கடியில மறந்துட்டாங்க அந்த நோட்டிபிகேஷன்ஸை முழுவதுமா படித்து புரிந்து கொள்வதற்கு. அதில் நிறைய விஷயங்களை வந்து அரசாங்கம் தெரியப்படுத்திருந்தது. அதை பத்தி தான் நம்ம முதல்ல இங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்வாய்சிங் அப்படின்ற சிஸ்டம் வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அக்டோபர் 1 500 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் உள்ளவர்களுக்கு அந்த இன்வாய்சிங் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இனிஷியலா அது ப்ரியர் ரெக்குவயர்மெண்ட்டாக இல்லாமல் வித்தின் 30 டேஸ் வந்து நம்ம ஆஃப்டர் இன்வாய்சிங் கூட அந்த ஐஆர்என் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. இது நடைமுறையில் இருந்து இருக்கிற விஷயம். 500 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் உள்ள நபர்களுக்கு, டாக்ஸ் பேயர்ஸ் ஹேவிங் டர்ன் ஓவர் அபவ் 500 crores. இந்த இன்வாய்சிங் அப்படின்ற விஷயம், இதுக்கு தனியாக போர்ட்டல் இருக்கு. இன்வாய்சிங் உடைய யூஆர்எல்ஸ் இருக்கு, தனி வெப்சைட்ஸ் இருக்கு. நாம நம்மளுடைய டாலி சாஃப்ட்வேர்ல ஜென்ரேட் பண்ற டாக்ஸ் இன்வாய்சஸ், இப்போ இவே பில் எல்லாம் நம்ம அதுல இருந்தே ஜென்ரேட் பண்றோம். அது இல்லாம இப்போ இன்வாய்சிங்ன்ற ஒரு நடைமுறையும் அடுத்தடுத்து ஒவ்வொருவருக்காக அது முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இன்வாய்சிங்ல இப்போ லேட்டஸ்டா என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1st January 2020 என்ன சொல்ல இருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்ல invoicing in terms of Rule 42 sub Rule 4 in respect of supply of goods or services are both to a registered person. அப்பனா B2B transactions. B2B transactions this is made mandatory for registered person to a registered person. எல்லாத்துக்கும் இன்வாய்சிங் மேண்டேட்டரி ஆக போகுது ஃபார் த பீப்புள். யாருக்குன்னா வித் அக்ரிகேட்டட் டர்ன் ஓவர் எக்ஸீடிங் 100 crores, 100 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் உள்ள நபர்கள் அனைவருக்கும் வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2021 2020 போட்டுட்டேன், தவறா மன்னிக்கவும், 2021 அது 2021 இருந்து 1st January 2021 அதுல இருந்து நடைமுறைக்கு வரவிருக்கிறது. அடுத்த சில மாற்றங்கள் என்னென்ன ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் அப்படின்னா, இந்த QRMP ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்களும் நிறைய செய்திகளும் அங்கங்க பகிரப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றிய ஒரு சிறிய தெளிவு புரிதலும் நம்ம எடுத்துக்கலாம் டாலி பிரைம் போறதுக்கு முன்னாடி. சரி, ஏன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளையன்ஸ் இரண்டுமே வந்து இரு துருவங்கள் தான், ஒன்று விட்டு ஒன்று இருக்க முடியாது. அதனால
நாம வந்து இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறோம். சரி, இப்போ குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமை தான் வந்து அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல QRMP அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. QRMP அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜஸ்ட் அ மினிட் நம்ம தொடரலாம். இந்த QRMP ஸ்கீமை பத்தி இப்போ பார்க்க போறோம். குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் அண்ட் மந்த்லி பேமெண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எல்லாருக்குமா இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல. இது வந்து registered person having the aggregate turnover up to 5 crores of rupees அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம்தான், 1.5 கோடிக்கு குறைவா இருக்கிற நபர்கள் ஆல்ரெடி நம்ம GSTR 1 என்கிற நடைமுறையை வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை பதிவிடுவது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம செய்து கொண்டு வர ஒரு விஷயம்தான். இதுல நிறைய நமக்கு இடர்பாடுகள் இருக்கு. ஏனென்றால் மாதாந்திரம் இன்புட் கிரெடிட் எடுக்கும்பொழுது நமக்கு மாதாந்திரம் இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ என்ன ஆகுது, சம்மந்தப்பட்ட சப்ளையர் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் குவார்டர்லி ஃபைல் பண்றவரா இருந்தாருன்னா நமக்கு அந்த கிரெடிட் எடுக்க முடியாம போயிருது. இந்த விஷயங்கள் எல்லாம் சரி செய்வதற்காக தான் அரசாங்கமே ஒரு QRMP ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இது ஜனவரி 1 நடைமுறைக்கு வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது, அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 1.5 கோடி விஷயம்லாம் இல்லை, அப் டு 5 crores. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா MSME ஸ்கீம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அதில் லிமிட் சொல்லுவாங்க. மைக்ரோ என்டர்பிரைசஸ் பார்க்கும்போது அப் டு 5 crores மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆல் மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஓகே, வாய்ஸ். இந்த QRMP ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு குறைவா இருக்கிற நபர்களுக்கு இந்த 1 ஜனவரியில இருந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதுல என்னென்னலாம் மாற்றங்கள் புதிதாக என்னென்ன திருத்தங்களோட செய்யப்பட்டு எப்படி அனைவருக்கும் பயனளிக்கும் முறையில் எப்படி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க இப்போ the aggregate annual turnover for the preceding financial year shall be calculated in the common portal taking into account all the detail furnished in the return by the taxpayer for the tax periods in the preceding financial year அப்படின்னு சொல்றாங்க. முந்தைய நிதியாண்டு. இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்றது லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர் 1920ல நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருந்தோம், அது GST போர்ட்டல்ல என்ன டிக்ளேர் ஆயிருக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா த ஹோல் இயர் 1920 அவங்க கிட்ட கணக்கு இருக்கும், அதனால அதை பேஸ் பண்ணி அந்த லிமிட் வந்து டிக்ளேர் ஆகுது. ஸோ நம்ம எதுவும் இங்கே செல்ஃப் டிக்ளரேஷன் எதுவும் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் தி அக்ரிகேட் டர்ன் ஓவர் எக்ஸீடிங் 5 crore rupees டியூரிங் எனி குவார்டர் இந்த கரண்ட் ஃபைனான்சியல் இயர் என்ன ஆயிருது, அந்த 5 கோடி அந்த 3 மாசத்துலயே 5 கோடி கிராஸ் ஆகுதுன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஷல் நாட் பி எலிஜிபிள் ஃபார் த ஸ்கீம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 5 கோடின்றது 3 மாசத்துலயே மாறி போயிருது அப்படின்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு ஸ்விட்ச் இன்டு த நியூ ஸ்கீம் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஹர்டல் பாயிண்ட்ஸும் இருக்கு இந்த QRMP ஸ்கீம்ல, மாதாந்திர இன்வாய்ஸ் அப்லோடு விஷயங்களிலும். அதையும் பார்ப்போம் அடுத்தடுத்து. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் 61A அந்த CGST ரூல்ல அந்த அப்டேஷன் வந்திருக்கு. ரெஜிஸ்டர்ட் பர்சன் கேன் ஆப்ட் தான் இருக்கு, ஷேல் ஆப்டோ அப்படிலாம் இல்லை, கட்டாயம்லாம் கிடையாதுங்க. ஆனால் தேவைப்பட்டால் ரெஜிஸ்டர்ட் பர்சன் 5 கோடிக்கு குறைவாக வர்த்தகம் உள்ளவர்கள் இந்த விஷயத்திற்கு செல்லலாம். இது ஜனவரி 1 நடைமுறைக்கு வரவிருக்கிற ஒரு புதிய நடைமுறை. 5 கோடிக்கு குறைவாக வர்த்தகம் உள்ளவர்கள், முந்தைய வருடத்தில் 5 கோடிக்கு குறைவாக வர்த்தகம் இருந்தவர்கள். சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, கேன் ஆப்ட், எப்ப ஆப்ட் பண்றது, இந்த சென்டென்ஸ் ஒன்றும் முடியல. கேன் ஆப்ட் இன் ஃபார் எனி குவார்டர், எப்போ வேணாலும் இடையில போகலாம். ஏன்னா ரெகுலர்ல இருக்கோம், நம்ம மாசம் ஃபைல் பண்ணியிருக்கோம், பிரச்சனை வேண்டான்றதுக்காக. அதனால இப்போ திடீர்னு குவார்டர்லி சிஸ்டம்க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா எப்போ போகலாம் அப்படின்றது இங்க சொல்றாங்க. கேன் ஆப்ட் சொல்லிட்டு from the first day of the second month of the preceding quarter to the last day of the first month of the quarter. ஸோ இதை எப்படி இங்க ஒரு எக்ஸாம்பிளோட இங்க சொல்றாங்க இந்த விஷயத்த. அடுத்து இங்க வருது இந்த எக்ஸாம்பிளோட. உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, the registered person intending to avail the scheme for the quarter July to September அவைல் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் மந்த் ஆஃப் தி லாஸ்ட் குவார்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி ஆக்சுவல் குவார்டர்லி பீரியட் அப்படின்னு பாக்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஜூலைனா 31 ஜூலை வரைக்கும் அந்த பீரியடுக்கு இடையில நம்ம இதை எப்படி
இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மாதாந்திரம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சிச்சு, மாதாந்திரம் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டே வரேன். டேர்ன் ஓவர் வந்து 2 கோடி தான் இருக்கு எனக்கு. மிஞ்சி போனா 3 கோடி 3.5 கோடி தான் வரும் எனக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம நவம்பர் மாதம் இருக்கிறோம் இல்லையா? நவம்பர் மாதம் இருக்கிறோம். இப்போ வி ஆர் இன் த குவார்டர் ஆஃப் அக்டோபர் அண்ட் டிசம்பர், தேர்ட் குவார்டர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கிறோம். 3வது குவார்டர்லி பீரியட்ல இருக்கிறோம். தேர்ட் குவார்டர்ல இருக்கிறோம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த 3வது குவார்டர்ல இருக்கிறப்ப நான் இப்போ இது வரைக்கும் மந்த்லி பண்ணிட்டேன். இப்போ புதுசா இருக்கிற ஸ்கீம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் வந்து ஆப்ட் பண்ணி போலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து, அதாவது முடிய போற குவார்டர்ல உடைய அந்த செகண்ட் மந்த், அதுல இருந்து அடுத்த ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படும். இதைத்தான் அங்க சொல்லப்பட்டுள்ளது. எஸ், இப்போ இந்த குவார்டர்லி மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கான குவார்டர்லி மோடு ஸ்விட்ச் ஆகிறதுக்கான முறை. ஜஸ்ட் a minute, தொடர்வோம். இப்போ இந்த குவார்டர்லி மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு மாறுவதற்கு நாம என்ன கால அவகாசம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த பாயிண்ட பார்க்கிறோம் நம்ம. hope the audio is clear right now. இப்போ எல்லாருக்கும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். The option to avail the QRMP scheme is GST wise. ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது எல்லாமே எஸ். இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த QRMP ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் வைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம நார்மலா டர்ன் ஓவர் கால்குலேட் பண்றது அப்படின்னா ஒரு பேன் ஸ்பெசிஃபிக்கா நம்ம எடுப்போம் இல்லைங்களா? அந்த பேன் நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜிஎஸ்டி எண்களையும் மொத்தமா சேர்த்து எடுப்போம் இல்லையா? அப்படி இல்லை, இங்க QRMP ஸ்கீம் மட்டும் இந்த குவார்டர்லி ஸ்கீம்ல போறதுக்கு வந்து ஒவ்வொரு ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. therefore distinct person, ஏன்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஜிஎஸ்டி நம்பர் இன்னொரு ஸ்டேட்ல அதே கம்பெனி அதே பேன் நம்பர் வச்சு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தாங்கன்னா அது டிஸ்டிங்க்ட் பர்சன் சொல்றாங்க. செக்ஷன் 25 ஆஃப் தி ஜிஎஸ்டி லால. அதனால ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் பர்சனுக்கும் தனித்தனி டர்ன் ஓவர் அங்க இருக்கு. அடுத்து in other words the GST number for the PAN cannot for the, அதாவது ஒரு சில நபர்கள் QRMP ல இருந்து இன்னொருத்தங்க ரெகுலர்லயே இருக்கலாம், ஒரே பேன் நம்பர்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர். அதை தான் இங்க புரிய வைக்கிறாங்க. Then in the case of aggregate turnover exceeds 5 crores rupees during the quarter in the current financial year, the registered person shall not be eligible for the scheme. இப்போ இந்த இடத்துல அந்த 5 கோடி கிராஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. All persons who have obtained registration during the quarter or the registered person opting out from the section 10, அதாவது காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்து வெளியில வரக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தா அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு புதிதாக உள்ளே செல்லலாம் அப்படின்ற விஷயத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. For the first quarter of the schedule, அதாவது வந்து ஜனவரியில ஆரம்பிக்க போதுன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் குவார்டர்னு எடுத்துக்கிட்டா நம்ம இந்த ஃபைனான்சியல் இயருக்கு அது லாஸ்ட் குவார்டர், பட் இந்த QRMP ஸ்கீமுக்கு அது ஃபர்ஸ்ட் குவார்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜனவரி டு மார்ச் தான் அது ஃபர்ஸ்ட் குவார்டர். All registered person whose aggregate turnover for the 1920 is up to 5 crores, அவங்க இந்த விஷயத்துக்கு போகலாம்னு சொல்றாங்க. ஆனா ப்ரொவைடட் எப்போ போக முடியும் அப்படின்னா அவங்க அதை ஆப்ட் பண்றது வந்து நவம்பர்ல டிசம்பர்ல ஓப்பன் ஆக போகுது. ப்ரொவைடட் அவங்க எல்லாமே அக்டோபர் மந்த் ரிட்டர்ன் 3B ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபைல் பண்ணியிருக்கணும். பண்ணாதான் இவங்க அடுத்ததுக்கு போக முடியும். 3B 2 months பெண்டிங் ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த QRMP ஸ்கீமுக்கு சுவிட்ச் ஆக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இது புதிதா இன்ட்ரடியூஸ் பண்றதால யூஸ்வலா ஆக்சுவலா அந்த அந்த குவார்டர்லி பீரியட்ல 2வது மாதத்துல இருந்தே நமக்கு அந்த சேஞ்ச் ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது புதிதாக அறிமுகப்படுத்தப்படுவதால இப்போ முறையா இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவிருக்கிறது. யாருக்கெல்லாம் 5 கோடிக்கு குறைவாக வர்த்தகம் இருக்கு, டர்ன் ஓவர் 5 crores குறைவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ, ரெக்கார்ட் ஆயிருக்கோ, அவங்க எல்லாருக்கும் இந்த ஆப்ஷன் கொடுக்கப்படவிருக்கிறது. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த அக்டோபர் மந்த் 3B ஃபைல் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் 30th நவம்பர். இன்னைக்குள்ள ஃபைல் பண்ணியிருந்தா தான் QRMP ஸ்கீமுக்கு அவங்க சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். இல்லைன்னா அடுத்த
குவார்ட்டர்ல தான் அவங்க போக முடியும். ஜனவரி 1st இருந்து QRMP போக முடியாது. அடுத்தது, the registered person opting for the scheme would be required to furnish the details of the outward supply in GSTR1 quarterly. அதான் ரொம்ப முக்கியம். இந்த QRMP ஸ்கீம்ல இப்ப புதுதா வந்துருச்சு. QRMP ஸ்கீம்ல இணைந்து விட்டேன். ஜனவரி 1 பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த GSTR 1 வந்து நான் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் வந்து பதிவிட போறேன். நாட் ஓன்லி GSTR 1, GSTR 3B-யும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பதிவிட போறேன் நானு. புதிதாக ஒருவரை அறிமுகப்படுத்துறாங்க இங்க. இந்த QRMP ஸ்கீம்ல நான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் பதிவிட போறேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து QRMP ஸ்கீம்ல பதிவிட போறேன். ஜனவரி 1 இருந்து நான் ஆப்ட் பண்ணிட்டேன் அந்த விஷயத்துக்கு. ஆனா என்னுடைய கஸ்டமர்ஸுக்கெல்லாம் B2B கஸ்டமர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய இன்வாய்சஸ் வந்து நான் போர்ட்டல் அப்லோட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் புதிதாக ஒரு யூட்டிலிட்டியை அங்க அறிமுகப்படுத்துறாங்க. இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி இஃப் அப்படின்ற ஒரு புதிய ஃபெசிலிட்டியை வந்து இந்த QRMP ஸ்கீம்ல ஆப்ட் பண்றவங்களுக்கு அறிமுகம் செய்கிறார்கள். இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி for each of the first and second months of the quarter. அப்பனா என்ன அர்த்தம்னா நாம QRMP ஸ்கீம்ல ஆப்ட் பண்ணிருக்கோம்னா நார்மலா 3rd month of the quarterக்கு தான் நம்ம GSTR 1 GSTR 3B பதிவிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்துக்கும் செகண்ட் மந்த்துக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம அப்லோடே பண்ண மாட்டோம் இல்லையா? அதற்காக அந்த இடைப்பட்ட காலத்திற்கு முதல் 2 மாதத்திற்கு அந்த குவார்டர்லி பீரியட்ல இருக்கும் முதல் 2 மாதத்திற்கு அந்த இஃப் அப்படின்ற இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியை கொடுக்கறாங்க. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா 1st to 13th of the subsequent monthல 13ஆம் தேதிக்குள் அந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில முந்தைய மாதத்திற்கான அனைத்து B2B இன்வாய்ஸை அப்லோடு மட்டும் செய்ய வேண்டிய விஷயம். இதுல நிறைய பேர் என்ன சார் இது பழைய நடைமுறை மாதிரி தான் சார், GSTR 1 மாதிரி தானே அப்படின்னு சொல்லலாம். பட் GSTR 1க்கும் இந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. GSTR 1 நம்ம நிறைய கிளாசிபிகேஷன் பார்த்திருக்கோம். B2C large, B2C others, small, B2B, export of invoices, and so many things பார்த்தோம். advances, adjustment of advances, HSN summary, document summary, so many things நம்ம பார்த்துட்டோம். credit note, debit note, registered, unregistered credit note, நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. பட் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில B2B டிரான்சாக்ஷன்ஸ் இன்டர்ஸ்டேட் மற்றும் இன்ட்ராஸ்டேட் விஷயங்களை பதிவிடுற மாதிரி இருக்கிறது. பார்ப்போம். அடுத்து பர்பஸ், எதற்காக ஏன் இந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் ஆர் டியூலி ரிஃப்ளெக்டட் இன் 2A and 2B of the concerned recipient. ஏன்னா இந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை ரிட்டர்ன் பதிவிடுவதை தயங்குறதே யார் எதனால அப்படின்னா என்னுடைய கஸ்டமர் கிட்ட இருந்து எனக்கு பேமெண்ட் வர மாட்டேங்குது. கேட்டா கஸ்டமர் என்ன கேட்கிறாருன்னா நீங்க போர்ட்டல்ல ஏன் அதை அப்லோட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு என்ன கேட்கறாங்க. அதனால நான் மாதாந்திரம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு கடமை இருக்கு. இப்ப இருக்கிற GSTR 1 ஒரு லெங்தி ப்ராசஸா தான் இருக்கு. என்னதான் சொன்னாலும் லெங்தி ப்ராசஸாக மொத்தமே ஒரு 18-19 டேபிள்களை உள்ளடக்கிய ஒரு விவரமா தான் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் டு யுவர் கஸ்டமர்ஸ். உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு அவங்களுடைய ரெசிபியன்ட் அவங்களுக்கு ரெசிபியன்ட் டீடைல்ஸ் வந்து 2A-ஓ 2B-லையோ குறித்த காலத்துல வருவதற்காக இந்த விஷயத்த அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த வகுப்பு போயிட்டு இருக்கும் போதே நீங்க உங்களுடைய கேள்விகள் அனைத்தையும் சாட் விண்டோல பதிவிட்டே இருக்கலாம். நான் முடியும் போது அதை சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லும் விஷயங்கள் ஏதாவது புரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் தமிழ்ல கூட டைப் பண்ணலாம், ஆங்கிலத்துல டைப் பண்ணலாம். டோன்ட் வரி அபவுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். அதை பத்தி அவங்க தெரிஞ்ச லாங்குவேஜ்ல டைப் பண்ணுங்க. ஐ வில் ரெஸ்பாண்ட். ஆஃப்டர் 13th of the month the facility for the previous month not available அப்படின்றாங்க. அந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி வந்தா பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் கட் ஆஃப் டேட் நமக்கு வந்து 2B ஜென்ரேட் ஆகுறது அந்த 12-13 தேதிகளில் தான் ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா? அதனால ப்ரீவியஸ் மந்த் எல்லாம் வந்து எல்லாரும் அந்தந்த மாதம் பில்ஸை வந்து இனிமே ஒரு விஷயம் தம் ரூல் எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஐதர் ஸ்மால் டாக்ஸ் பேயர் ஆர் லார்ஜ் டாக்ஸ் பேயர்
யாரா இருந்தாலும் இன்வாய்ஸஸ் அப்லோட் செய்வது என்பது ஒரு அத்தியாவசியமான தேவையாகிறது. முக்கியமாக B2B டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து அவ்வப்போது அப்லோட் செய்வது, அதாவது அந்த மாதம் முடிந்து 11ஆம் தேதிக்குள் நாம முடிந்த மாதத்துக்கான இன்வாய்ஸஸை அப்லோட் செய்வது ஒரு கட்டாயமாக்கப்படுகிறது, அவசிய தேவையாக இருக்கிறது. அவுட்வர்ட் சப்ளைஸ் நாட் எக்ஸீடிங் 50 lakhs இன் ஈச் மந்த். அதாவது இந்த QRMP ஸ்கீம்ல வரவங்களுக்கு வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா ஏன் இந்த 50 lakhs ஒர்த்துக்கு மேல நாம அந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில அப்லோட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இது லாஜிக்கலா பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஒரு மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு உங்களுக்கு 6 கோடி ஆயிருது இல்லையா? ஆப்வியஸ்லி 50 lakhs a month will amount to 6 crores in a year. இப்போ 6 crores ஆப்வியஸ்லி இட் கிராசஸ் 5 crores இல்லையா? 5 crores கிராஸ் ஆயிடுச்சுன்னா QRMP ஸ்கீம்ல இருக்க முடியாது நம்ம. ஸோ திஸ்ல அந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டின்றது இந்த வால்யூம் ஆஃப் இன்வாய்சஸ், இன்வாய்ஸ்களுடைய மதிப்புகள் 50 லட்சம் ஒரு மாதத்திற்கு 50 லட்சம் அளவுக்கு தான். அது மட்டும் இல்லாம முக்கியமா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி நமக்கு B2B டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால இப்போ அந்த நம்ம 5 கோடிக்கு குறைவா இருக்கிறவங்கள மிக்சடா தான் இருக்கும். B2B இருக்கும், B2C இருக்கும். கட்டாயமா கேள்வி அழகுசுந்தரம் சார் கேட்டிருக்காரு. தற்பொழுது மாதாந்திர ரிட்டர்ன்களில் இருப்பவர்கள் QRMP ஸ்கீமுக்கு மாற முடியுமா? கட்டாயமா. அதுக்கு தான் நம்ம டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து அனைவருக்கும் அந்த வாய்ப்பு அளிக்கவிருக்கிறது. நீங்க ரிட்டர்ன்ஸ் மெனுவில் GST போர்ட்டல்ல லாகின்ல ரிட்டர்ன்ஸ் மெனுவில் போனீங்கன்னா நீங்க அந்த ஆப்டிங் டு QRMP ஸ்கீம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதை நீங்க பாருங்க. Most of my clients making transaction to B2B only, but their turnover is below 5 crores. But while we file GSTR on 3B monthly only. Now which yes sir. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க குவார்டர்லி QRMP ஸ்கீமுக்கு போயிட்டு இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில B2B மட்டும் அப்லோட் பண்ணிட்டு நீங்க மேஜரான அந்த GSTR 1 3B எல்லாம் 3 months ஒன்ஸ்னு வச்சுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இது ஒர்க் ஃபோர்ஸ், உங்களுடைய டைம் அவைலபிலிட்டி, கிளைண்ட்ஸ் வால்யூம் எவ்வளோ நீங்க உங்க கையில இருக்கோ அதை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. சரி, the registered person under QRMP scheme to pay the tax due in each of the first 2 months. QRMP ஸ்கீம்ல இருக்கிறவங்க வரி அப்போ மாசம் கட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? QRMP ஸ்கீம்ல இருக்கிறவங்க மாதம் வரியை கட்டணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம 3Bல தான் வந்து 3Bல ஆஃப்செட் லைபிலிட்டி பண்றதுக்கு முன்னாடி செலான் கிரியேட் பண்ணி வரி கட்டுறோம் இல்லைங்களா? 3Bல ஆஃப்செட் லைபிலிட்டி பண்றதுக்கு முன்னாடி நாம வரியை செலுத்துறோம். அதை வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா 3Bயே இப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் 3B ஆக போகுது. அந்த ஆஃப்செட் ஃபெசிலிட்டியே வந்து 3 months ஒன்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஆனா இங்க PMT 06 அப்படின்ற ஒரு படிவம் ஒன்று அறிமுகமாக்க இருக்கிறது. QRMP ஸ்கீம் அடாப்ட் பண்ணவங்க எல்லாருக்கும், QRMP ஸ்கீம் அடாப்ட் பண்ணவங்க எல்லாரும் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில B2B எல்லாம் அப்லோட் பண்ணணும். மாதாந்திரம் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அது என்ன இருக்குன்னு ஃபீல் பண்ணா அப்படின்னா அதுக்கும் அவங்க சில டைரக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the said person can use any of the following 2 options for payment of tax. ஏதாவது இரண்டில் ஏதாவது ஒரு நடைமுறையை கடைபிடிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் சம்மேஷன் மெத்தட் ஒன்னு சொல்றாங்க. சம்மேஷன் மெத்தட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒரு எஸ்டிமேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி வச்சுக்கீங்களேன். அதாவது 35% of the tax paid in cash during the preceding quarter. லாஸ்ட் குவார்டர்ல நீங்க நெட் டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ கேஷ் டிஸ்பர்ஸ் பண்ணீங்க, கேஷ் லெட்ஜர் மூலமா ஆப்செட் எவ்வளோ பண்ணிருக்கீங்களோ அதுல 35% வந்து PMT 06ல ஒரு எஸ்டிமேட்டட் டாக்ஸா நாம பே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி குவார்டர்ல பே பண்ணணும் அப்படின்றது. செகண்ட் மந்த் வரப்போ 35 70% இருக்கு. அப்போ இது ஒரு ரஃபா ஒரு ஒர்க்கிங் கால்குலேஷன்ல இந்த 2 மாசம் நமக்கு இவ்வளோ டர்ன் ஓவர் இருந்தது, இவ்வளோ ITC இருக்கு, இது போல இது ரஃபா இதை வந்து
பிஎம்டி 06ல நீங்க கம்மியா டாக்ஸ் கட்டிட்டீங்க, அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் இவங்க எல்லாமே 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் உங்க கணக்கே சரி பார்க்கப்படும். அதுக்கு இடையில நீங்க மாதாந்திரம் ஒரு தடவை மொத்தமா சேர்த்து வச்சுக்காம மாதாந்திரம் நீங்களா ஒரு செல்ஃப் கால்குலேஷன் போட்டு டாக்ஸை கட்டி விடுறீங்க. இது பெரிய அளவுல நீங்க ஒர்க்கிங்ல பெரிய அளவுல உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம லேட் ஃபீ வருது, திருப்பி நம்ம இன்ஃபர்மேஷன் சரியா கிடைக்காதாலும் 3B அப்டேட்லாம் பண்ண முடியாது, 3Bல கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண முடியாது, 3Bல டர்ன் ஓவரை தப்பா போட்டுறோம். இந்த மாதிரி விஷயத்தால 3B ரிட்டர்ன் GSTR 3Bயை பெண்டிங் வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனி வரும் காலங்களில் முழு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், முழு புத்தகங்களை சரிபார்த்து நாம வைத்துவிட்டு அதன் பிறகு 3BO GSTR 1 பதிவிடுவது பல தருவாயில் நமக்கு அது உதவியாக இருக்கும். ஏனென்றால் அதிகபட்ச தவறுகள் அனைத்தும் இந்த கிளரிக்கல் எரர்ல தான் நமக்கு அடைந்து கொண்டே இருக்கிறது. கிளரிக்கல் எரர்களை தடுப்பதற்காகத்தான் நம்ம இந்த டேலி போற சாஃப்ட்வேர்களை பயன்படுத்த போறோம். அதுவும் டேலி பிரைம் நமக்கு எந்த லெவலுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா, ஃபாஸ்டரா, ஈஸியர் நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ் வருது அப்படின்றத இன்றைய செஷனுடைய முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். தென் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட், அதான் நான் இப்ப சொன்னேன், அந்த 35% ஒரு அடோஹாக் அமௌண்ட், ஒரு தோராயமான ஒரு அமௌண்டா பே பண்றோம். அதை தாண்டி இங்க என்னன்னா நாமளே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி நெட் பேயபிள் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பிஎம்டி 06ல பதிவிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எடுத்துட்டு பார்த்துட்டோம். ஆஸ் யூஷுவல் சாரி எஸ், இங்க என்ன சொல்றாங்க, செகண்ட் பாயிண்ட்ல இன் கேஸ் ஆஃப் தி பேலன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் ஆர் கிரெடிட் லெட்ஜர் இஸ் அடிக்வெட். ஏற்கனவே பணம் போன மாசம் நம்ம கட்டணும், ஆனா அது எக்ஸஸா இருந்தா போல இருக்கு, ஐடிசி நம்ம கவனிக்காம விட்டுட்டோம், சிலது புதுசா வந்த மாதிரி தோணுச்சு, அடுத்து பாக்குறப்ப நமக்கு எக்ஸஸா இருக்கிற மாதிரி இருக்குன்னா கவலை வேண்டாம், இந்த மாசத்துல அது அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அதனால நீங்க அது பிஎம்டி 06 இந்த மாசம் அசஸ்மெண்ட் பண்றப்போ அந்த விஷயத்த நம்ம கணக்கெடுக்கணும் அவசியம் இல்லை. அதே போல ஃபார்ம் GSTR 3B ஃபார் ஈச் குவார்டர் டு பி ஃபைல்டு ஆன் ஆர் பிஃபோர். ஆஸ் யூஷுவல் GSTR 3B நம்ம 22ஆம் தேதிக்குள் மாதாந்திர GSTR 3B பதிவிடுறோம் இல்லையா, அது இனிமேல் GSTR 3B 3 மாதத்திற்கு ஒரு முறை ஃபைல் செய்ய போறோம். QRMP ஸ்கீம்ல 5 crores குறைவா இருக்கிறவங்க அடாப்ட் பண்ணிருக்கீங்கன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் GSTR 3B நம்ம பதிவிட போறோம். சரி, the amount debited by the registered person in the first 2 months shall be debited solely for the purpose of offsetting liability furnishing in the quarter. Okay. However, the amount left after filing of that quarter's 3B may either be claimed as refund or இது எக்ஸஸா கட்டி இருந்தா அதுக்காக ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம்ன்றாங்க. அதாவது கேஷ் லெட்ஜர்ல அதிகமா கட்டி விட்டீங்க, 3B 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபைல் பண்ண போகும் பொழுது நான் செட் ஆஃப் பண்றப்ப எனக்கு குறைச்சலா தான் செட் ஆஃப் ஆயிருக்கு, அப்போ கேஷ் லெட்ஜர்ல தான் அதிகமா யூட்டிலைஸ் ஆகல, கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த கேஷ் லெட்ஜர்ல இருக்கிற பணத்தை இமீடியட்டா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. குவார்டர்லி QRMP ஸ்கீம் போயிட்டீங்க அப்படின்னாலே முதல் 2 மாதத்திற்கு பிஎம்டி 06 என்ற படிவத்துல வாலண்டரியா ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸ்ல அட்வாக்கா ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு வர போறோம். பேஸ்ட் ஆன் அவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ், ஆக்சுவல் ரிப்போர்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி கட்டுறோம். அது அதிகமா கட்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த குவார்டர் 3B ஃபைல் பண்ணிட்டு உடனே ரீஃபண்ட் எடுத்துக்கலாம்ன்றத சொல்றாங்க. Then, in case of cancellation of registration of such person during any of the first 2 months of the quarter, is still required to file the cancellation பண்ணாலும் ஃபைல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது இடைப்பட்ட காலத்துல கேன்சலேஷன் ஆயிருக்குனாலும் 3B என்பது அந்த முடியும் காலம் வரைக்கும் 3Bயை ஃபைல் பண்ணணும். சார் அது கரெக்டா குவார்டர்லி முடிஞ்சா தானே சார் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இங்க சொல்றாங்க. No interest would be payable in case of the tax due is paid in the first 2 months of the quarter by way of depositing auto calculator fixed. நம்ம அமௌண்ட் பிஎம்டி 06ல கட்டிட்டு இருக்கோன்றப்ப இன்ட்ரெஸ்ட் வர போறது இல்லை. அதே போல முக்கியமான விஷயம் லேட் ஃபீயும் இங்க கிடையாதுன்றதே சொல்றாங்க. இப்போ இங்க இருக்கிற திரையில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன் கேஸ் சச் பேமெண்ட் ஆஃப் தி டாக்ஸ் பை டெபாசிட் தி சிஸ்டம் கால்குலேட் அமௌண்ட் பிஎம்டி 06 இஸ் நாட் டன் பை டியூ டேட். அது அந்த அதாவது டாக்ஸ் டியூ இருந்து அதிகமா கட்ட வேண்டி இருந்து பிஎம்டி 06 நீங்க அந்த 25ஆம் தேதி 22லாம் இல்ல 25ஆம் தேதிக்குள்ள அந்த எக்ஸஸ் டியூ நீங்க கட்டாம இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள்ன்றது சொல்றாங்க. தென்
ஆல்ரெடி இது போன மாசம் கட்டியிருக்கீங்க, கேஷ் அதுல இருக்கு, இல்ல ஐடிசி எக்ஸஸா இருக்கு, கேரி ஓவர் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா வராது உங்களுக்கு. தென் இப்போ further in the case of GSTR 3B for the quarter is furnished beyond the due date as usual. அதாவது வந்து எவ்ரி குவார்டர் 3B ஃபைல் பண்றது நமக்கு பியாண்ட் டியூ டேட் நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா இந்த செக்ஷன் 50க்கான லேட் ஃபீஸ் அண்ட் அதர் திங்ஸ் வில் அப்ளை, இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை ஆகும். லேட் ஃபீ would be applicable for delay in furnishing this at quarterly return. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்ற 3Bக்கு தான் வந்து லேட் ஃபீ வரும், 50 ரூபாய் லேட் ஃபீ. It is clarified that no late fee is applicable. No late fee is applicable. 50 ரூபாய் பிரச்சனை for delay in payment of tax in PMT 06 in first 2 months of the quarter. முதல் 2 மாதம் அந்த குவார்டர்லில முதல் 2 மாதத்திற்கு இந்த லேட் ஃபீ பிரச்சனை கிடையாது. அப்போ 3 மாசத்துக்கு சிறு வணிகர்கள்லாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த லேட் ஃபீ பிரச்சனையில போய் மாற்றோம். ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆப்வியஸ்லி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க அந்த மாதத்துக்குரிய டாக்ஸ் லைபிலிட்டி இருந்து அதுக்கான அளவு டாக்ஸ் டெபாசிட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது நல்லது. இல்லைன்னா பின்னர் நாளில் அது உங்களுக்கு அறிக்கையா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இதுதான் வந்து இந்த நம்ம நியூ ரிட்டர்ன் சிஸ்டம் QRMP ஸ்கீம் பற்றி இன்றளவில் நம்மிடம் இருக்கும் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண. CBIC சைட், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் வெப்சைட்லயும் இந்த விஷயம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால இது அடுத்த மாதத்துல மேபி இந்த கிறிஸ்துமஸ் நெருக்கத்துல இல்ல நியூ இயர் நெருக்கத்துல கூட இன்னொரு வகுப்பு, இந்த யூட்டிலிட்டி எல்லாம் வந்த பிறகு கூட இன்னொரு வகுப்பு இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வைக்கலாம். இப்போ நாம டாலி பிரைம்க்கு போகலாம். திஸ் இஸ் அன் எண்ட் ஆஃப் த GST அப்டேட்ஸ். அந்த பிரீஃபிங் ஆன் GST வந்து முடிந்தது. இப்போ நாம டாலி பிரைமுக்கு உள்ள போகலாம். டாலி பிரைமுக்கு போகலாம். இப்போ இங்க சாட் விண்டோல சில கேள்விகள் சொல்லப்பட்டுள்ளது, அதையும் நான் ஒரு முறை படிச்சிடுறேன். எஸ், இஃப் ஐஏ ரமேஷ்னு சொல்லியிருக்காரு, இஃப் இஸ் லைக் ஆஃப்லைன் டூல் இஸ் டைரக்ட்லி ஜென்ரேட்டட் ஃப்ரம் டாலி. எஸ் சார், அந்த மாதிரி டாலியில கட்டாயம் அதுக்கான விஷயங்கள் எக்யூப் ஆகும். சரிங்களா? வி ஹேவ் டு மேனுவல் இதெல்லாம் கிடையாது. இது இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ அந்த விஷயங்கள்லாம் அதுக்காக தான் நம்ம இந்த புதிய படிவங்களுக்கு முன்னரே தயார். ஏன்னா நிறைய நம்ம ஃபிளெக்சிபிள் சிஸ்டம்க்கு போக போகிறோம். அதுக்காக இப்போ முன்னரே தயாரிக்காக தான் இதில் நம்ம இந்த டாலி பிரைமுக்குள்ளே போகிறோம். நிறைய ஒன்றும் மாற்றங்கள், இந்த டிசிஎஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, சாரி டிசிஎஸ்ல அந்த இன்வாய்சிங் அந்த ஃபெசிலிட்டிஸும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரவிருக்கிறது. டாலி ஆல்மோஸ்ட் வந்து தே சர்டன்லி வில் எக்யூப் வித் ஆல் தி கம்ப்ளையன்சஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் திஸ் திங்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்காரு, மோஸ்ட் ஆஃப் மை டிரான்சாக்ஷன் அது முடிஞ்சது. ஹரிஷ் சுப்பிரமணியம் கேள்வி, உங்களுடைய கேள்வி பதில் கிடைச்சதுங்களா? B2B-யா இருக்கிறாங்க, நீங்க போலாமான்னு கேட்டீங்க, போலான்னு சொல்லிட்டேன். நீங்க வந்து B2B இன்வாய்ஸஸை மட்டும் இந்த இஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில ஃபர்னிஷ் பண்ணா போதும். ஹரிஷ் சுப்பிரமணியம், உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னா நீங்க எஸ்ன்னு நீங்க பதிவிடலாம். எஸ், 2 தடவை அதே ரிப்பீட் பண்ணிருக்கீங்க. ஓகே, மந்த்லி ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்களா? மந்த்லி அது ஓகே, ஏன்னா இது கேன் ஆப்ட் தானே, அவங்க விருப்பப்பட்டா அதுக்கு போய்க்குங்கன்றாங்க. நீங்க வந்து எதற்காக நம்ம மந்த்லியில இருக்கணும், ஏன்னா அந்த கேள்விக்கு நீங்க பதில் தேடுங்க. ஏன் நீங்க மந்த்லியில இருக்கணும் அப்படின்றது. ஸோ எதற்காக நாம இந்த QRMP ஸ்கீமை எடுக்க கூடாது அப்படின்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். டேக் அ செல்ஃப் கால். மாதாந்திர விஷயங்கள், ஏன் மாதாந்திர விஷயம் தேவைப்படுது அப்படின்ற விஷயத்துக்கு பதில் தேடுங்க. அப்படி இருக்கிறப்ப நான் உங்களுக்கு தெரிய வரும். ஏன் நம்ம மாதாந்திர விஷயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கஸ்டமர்ஸுக்கு B2B டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லைங்களா? கஸ்டமர்ஸ்க்கு B2B டிரான்சாக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போறோம் இல்லையா? எந்த விஷயம் வந்து எஸ் கஸ்டமர்ஸுக்கு B2B, அதுக்காக தான் இங்க இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டின்னு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம போகலாமே அப்படின்றதான் சஜஷன். எஸ், இதனுடைய இன்னும் சாதக பாதகங்கள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் அதர் ஃபிளெக்சிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த நடைமுறைக்கு வரப்போ நம்ம பார்க்கலாம்.
இந்த டிசம்பர் கடைசியில அப்படி இல்லைன்னா ஜனவரி மாத துவக்கத்துல இன்னொரு வகுப்பு கூட நம்ம இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா QRMP ஸ்கீம் மட்டுமே கூட வைக்கலாம். இப்போ இன்றைய செஷனுடைய முக்கியமான அங்கத்திற்கு உள்ள போயிடுவோம். ஓகே, கமிங் டு த டாலி. டாலிக்குள்ள வரலாம். டாலி இப்போ கேக்குதுங்களா? கேள்வி இருங்க ஒரே நிமிஷம். இப்போ கிளியரா இருக்குங்களா? இப்போ கிளியரா இருக்கா? ஜஸ்ட் a minute. மாற்றம் ஒன்றே மாறாத ஒரு விஷயம். மாற்றங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நாம செல்கிறோம். அதனுடைய ஒரு டேக்லைன்ல தான் நம்ம இந்த பிரைமுக்கு நோக்கி பயணிக்கிறோம். எஸ், இது டாலியை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம், டாலி கடந்து வந்த பாதையை பற்றிய அறிமுகம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரா 1988 அறிமுகமாகிறது. டாஸ் பேஸ்ட் அந்த சப்போர்ட் சிஸ்டமா இருக்குது. 4.x இந்த 4.5 என்கிறது 1992 காலங்களில் இதுவாயிருக்கு. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா EIS என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் 5.4 அப்படின்ற ஒரு விஷயம் 96களில் அது உருமாறுகிறது. அதன் பிறகு EES என்டர்பிரைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 6.3 வருஷனா மாறுகிறது. அதுல முக்கியமா XML, ODBC, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, டேட்டா சிங்க்ரனைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2001 இந்த டாலி 6.3 கையில் எடுத்து முன்னெடுக்கிறது. 2005 இந்தியா முழுவதும் அந்த VAT வேல்யூ ஆடட் டாக்ஸ் சிஸ்டம் அறிமுகமாவதால் முதல் முறையாக டாக்ஸேஷன் கம்ப்ளைன்ஸ் ஆரம்பத்தில் 1988 டாலி ஆரம்பிக்கும் பொழுது சாதாரண கணக்கு வழக்குகளை பராமரிப்பதிலேயே, அதாவது சொல்லுவாங்க டாலிங்கிற ட்ரையல் பேலன்ஸ் இட் செல்ஃப் அன் ஹெடேக் இன் 1988. ஆஃப்டர் டாலி சாஃப்ட்வேர் டாலியிங் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஹாஸ் நோ மீனிங் ஆயிடுச்சு. அது அந்த இடத்துல வந்து அது ஒரு பெரிய ஹெடேக்கா இல்லை, ஒரு சிரமமா இல்லை அப்படின்லே சொல்லிடலாம். பிகாஸ் டாலி ஹஸ் டேக்கன் கேர் ஆல் த திங். டாலியில இருக்குனாலே புக்ஸ் இருக்கிற ஒரு நம்பிக்கையா. ஏன்னா டாலியில இருக்கிற ட்ரையல் பேலன்ஸ் என்னைக்குமே தப்பா இருக்காது. தப்பா இருந்தா அதுல ஓப்பனிங் பேலன்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள் காமிச்சு கொடுத்துரும். பட் நிறைய சாஃப்ட்வேர்கள்ல நான் பழகின காலத்துல அந்த 90களிலோ 2000களிலோ பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்கள்ல ஈவன் நிறைய கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாம் கூட ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து டெபிட் எக்ஸஸா இருக்கும், கிரெடிட் எக்ஸஸா இருக்கும், ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி தவறுகள்லாம் இருக்கு. அது வந்து இல்லவே இல்லை, டோட்டலி எராடிக் ஆயிடுச்சு. பட் இப்போ எல்லாமே அட்வான்ஸ் சிஸ்டம் ஆயிடுச்சு, எந்த சிஸ்டம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் இப்போ என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, ஆஃப்டர் 2005 வந்து தி எமர்ஜிங் கம்ப்ளையன்ஸ் எமர்ஜ்டு கம்ப்ளையன்ஸ் இன் வேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ் பிசினஸ் கம்யூனிட்டியுடைய மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்து வேட்டுக்காக வந்துச்சு. அந்த 2006 முக்கியமா மல்டி லிங்குவல் அண்ட் அந்த விஷயம் வந்து இங்க போனடிக் கீபோர்டு பேஸ் பண்ணி இப்போ நம்ம பேசுற மொழியிலேயே அப்படியே வந்து டைப் ஆகுற போனடிக் கீபோர்டுல டைப் ஆகுற விஷயம் அது வந்து இன்கார்பரேட் ஆச்சு அந்த 8.1. அதுதான் அப்படியே பின்னொரு நாளில் 9.0வாக 9 டாலி 9 அப்படின்ற விஷயம் உருவெற்றது. அந்த டாலி 9 வந்து ERP 9 சீரியஸ் A அப்படின்றது 2009களில். ஏனென்றால் டாலியில் வந்து எல்லா விதமான ஒரு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் தேவையான எல்லா மாடியூல்ஸும் அதுல இருந்ததால அதை ERP அப்படின்னு நேம் பண்ணி சீரிஸ் A ERP 9. அதற்கு முன்னாடி வெர்ஷன்ஸா ஆரம்பித்த டாலி 3.x 4.5 5.4 6.3 7.2 அப்படின்னு இருந்ததெல்லாம் ERP 9 அப்படின்ற வடிவத்திற்கு உருப்பெற்று பயணத்தை தொடர ஆரம்பிச்சது. இதுல முக்கியமா அந்த டாலி .NET ஃபெசிலிட்டி ERP 9 வந்ததுக்கான முக்கியமான விஷயம்னா டாலி .NET ட்ரஸ்டட் ரிமோட் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 5.0 ERP 9 ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா டாலி ERP 9 என்டையர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணும் பொழுது அந்த ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்கொண்டோம். 2010
2015 காலகட்டத்தில் 2015 காலகட்டத்தில் அப்பதான் நமக்கு அங்க நம்ம இந்த ஈசி டாக்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல 2016 துவக்கத்தில் அந்த எலக்ட்ரானிக் கமர்ஷியல் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அறிமுகமாச்சு இல்லைங்களா. இந்த ஈசி டாக்ஸ் நடைமுறை அறிமுகமாச்சு. அப்பதான் வந்து டேலி சாஃப்ட்வேர்லையும் அந்த பேசிக் ஆல்ரெடி இருந்த கம்ப்ளையன்ஸ் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ் இது எல்லாமும் மாற்றப்பட்டது. அடுத்தது 2017 பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயம், அனைவரும் இன்றளவும் நாம் அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இன் இந்தியா. ஸோ டேலியில் 2005 யாரெல்லாம் வேட் மூலமாக தொடர்ந்து வேட், டிடிஎஸ், பேரோல் போன்ற சில முக்கிய மாடியூல்களோட தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்கள், ஜிஎஸ்டியும் டேலியில இருந்து தான் ஜிஎஸ்டி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பினோட இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு முழுவதுமா பூர்த்தி பண்ணுச்சுன்னே நான் சொல்ல முடியும் என்னால, எனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு. ஏன்னா நான் டிபிக்கலா எல்லா செஷன்லயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஜென்ரலா ஃபைலிங் 3B, GSTR1 அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நம்ம இந்த கம்ப்ளையன்ஸ் ஆஸ்பெக்ட்ல வரக்கூடிய சில டெக்னிக்கலான அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரிவர்சல், இன்புட் டாக்ஸ் இன்எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஜேர்னலைஸ் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை டேலி பண்ணி அதுல இருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸுக்கு வேல்யூஸை பிக்கப் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு குட் யூனிக் features of Tally ne sollலாம். That's why we are still more and more people are continuing in the Tally. So therefore now we are at the very best position and in the correct time. ஏன்னா ஜனவரியில இருந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்க இருக்கிறோம், இந்த கம்ப்ளையன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே நோக்கி. அதற்கு முன்னால நாம இந்த Tally Prime என்கிற புதிய லுக் அண்ட் ஃபீல் அண்ட் புதிய நடைமுறை எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிரைமுடைய பிரைம் அப்ஜெக்டிவ் என்ன, என்னுடைய முதன்மையான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிளிஃபை. நார்மலா டேலின்றதே வந்து பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளிஃபைங் த சிம்பிளஸ்ட். ஆல்ரெடி சிம்பிளா இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இங்க சொல்ல வராங்க. இதை நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம்னா, நம்ம இதற்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் துறையில் இருந்து அக்கௌண்ட்ஸ் டெபிட் கிரெடிட் தெரிஞ்சு அக்கௌண்டிங் ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சிம்பிளரா, அக்கௌண்ட்ஸிங் டெபிட் கிரெடிட் தெரிஞ்சவங்க டேலி ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட்ஸே தெரியாதவங்க கூட இட் ஹஸ் பிகம் சிம்பிளர். டேலி ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு சிம்பிளரா இருந்தது போக இப்போ அக்கௌண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கும் சிம்பிளரா ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி தான் கிரேட்டர் சிம்பிளிசிட்டியை நோக்கி இப்போ பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும்போதே அந்த விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு 3 நிறத்தில் உள்ள அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப், ஒரு சதுர அமைப்பு வருது டேலி ஓப்பன் பண்ணும்போது. எஸ், இதுல பிரைம் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோ மெனி திங்ஸ் இதுல சொல்லுவாங்க. டேட்டா அங்கொன்றும் அங்கொன்றுமாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் அதில் போட்டு வச்சிருக்காங்க. நான் ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக ஹேண்ட்ஸானா உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய டேலி சாஃப்ட்வேரில், தற்போது நீங்கள் நடைமுறையில் உள்ள டேலி சாஃப்ட்வேரில் ERP9 ஒரு பக்கம் தனியா, டேட்டா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டேலி பிரைம் இன்னொரு ஃபோல்டர்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எல்லா டேட்டாவும் அதில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு பேக்கப் தனியாக வச்சுக்கிட்டு சேஃபா இதில் ஓப்பன் பண்ணி இதில் எல்லா விஷயங்கள்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆக்சுவலா. தென் இப்போ எப்படி அப்படின்ற விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, இங்க வந்து அந்த மவுஸ், த கம்ப்ளீட் ஃப்ரீனஸ் ஃப்ரம் தி கீபோர்ட் ஆப்ரேஷன்ஸ். கீபோர்ட் ஆப்ரேஷனே முழுவதுமாக தேவை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்ப நான் டேலி பிரைம்குள்ள வந்துட்டேன். டேலி பிரைம்ல தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டேலி பிரைம்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த என்டையர் டேலி சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நீங்க பார்த்த டேலி பிரைமுக்கும்
டேலி சாஃப்ட்வேர் இப்பொழுது எவ்வாறாக இருக்கிறதுன்றதை பார்த்துருங்க. டேலி பிரைமை இப்பதான் முதல் முறையா பார்க்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சாட் விண்டோல எனக்கு போடுங்க. ஹவ் யூ ஃபீல்? இப்போ டேலி பிரைமை முதல் முறையாக பார்க்கிறவங்க இங்க யாராவது இருந்தீங்கன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சாட் விண்டோல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத போடுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம். திஸ் இஸ் த ஸ்கிரீன் ஆஃப் டேலி பிரைம். எஸ் சார். இதுல எஸ் சார், நிறைய ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறீங்க. ஓகே ஓகே, ப்ளீஸ் கோ ஹெட். நீங்க உங்களுடைய இது டேலி சப்ஸ்கிரிப்ஷன் அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்க. இருந்தால் எல்லாருக்கும் ஃப்ரீ தான். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மாதாந்த இது வருடாந்திர சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் அப்டேட் பண்ணாம வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய போட்டிருக்கே இருக்கீங்க. சரிங்க, பாருங்க. பட் சேஃபரா பண்ணுங்க, இயர் பின் அண்ட் டேட்டா வச்சுட்டு. சரி, இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்த்தீங்கன்னா எல்லாமே மவுஸ் ட்ரிவனா இருக்கு. இங்க பாருங்க, எல்லாமே டிராப் டவுன் மெனுவா இருக்கு பாருங்க. மேல இருந்து பார்க்கும்போது டிராப் டவுன் மெனுல அப்படியே இருக்கு. இனிஷியலா எல்லாமே மவுஸ் கிளிக் பண்றேன், யூ கேன் சி டிராப் டவுன் மெனுல இருக்கு. அப்படியே நம்ம கீபோர்டு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. நிறைய விஷயங்கள் வந்து, ஆனா லுக் அண்ட் ஃபீல் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு ஏதோ புது சாஃப்ட்வேர்க்குள்ள போனோம், புதுசா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. கட்டாயமா அது இருக்காது. அது என்னால கேரண்டியா சொல்ல முடியும். புதிதா எதுக்கோ போறோம்னு இல்லை. ஏன்னா இதனுடைய ஃபண்டமெண்டல் விஷயத்துல அது ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. என்னன்னா, they have retained all the old strengths of tally. old strengths of tally என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி முக்கியமா பாத்தீங்கன்னா, அது கீபோர்டு ஷார்ட்கட் கீ காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹாட் கீ காம்பினேஷன்ஸ். அது நீங்க பயன்படுத்த ஆல்ட் சி போடுறது, நீங்க கண்ட்ரோல் என்டர் போடுற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படியே அதுல இருக்குதான். ஆக்சுவலா டிஏஎல் டிஎஸ்எஸ் எல்லாம் போட்டுனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் வந்து அப்படியே ஸ்டில் இட் இஸ் கண்டினியூயிங். அதனால ஆஃப்டர் ரிட்டைனிங் ஆல் த ஓல்டு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான விஷயங்கள், பழைய முக்கியமான சொத்துக்களை எல்லாம் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு புதுசாவும் அந்த பழைய சொத்துக்களுக்கு புதிய ஃபெசிலிட்டிஸையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க கம்பெனி இருக்கு, டேட்டா இருக்கு. இதை நான் சொல்றதை விட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் ஃபீல் ஆல் தோஸ் திங்ஸ். ஒன்றும் இல்லை, முதல்ல வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணாலே உள்ள போகுது, எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இது ஸ்மால் திங்ஸ். ஒரு சின்ன மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன், பேரோல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி மெனு இருந்தது எல்லாமே இங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் புதிய யூசர்களை கன்ஃபியூஸ் செய்யும் அப்படின்றதால இதுல முக்கியமான ஒரு விஷயத்தையும் கடைபிடிச்சிருக்கிறாங்க. தேவையற்ற விஷயங்களை முற்றிலுமாக அகற்றுவது. தேவையற்ற விஷயங்களை முற்றிலுமாக அகற்றிவிட்டு அவசியமான விஷயங்களை மட்டும் போட்டிருக்காங்க. அப்ப என்ன சார் இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். அப்ப இங்க மாஸ்டர்ஸ் இருக்கு, இது அக்கௌண்டிங் மாஸ்டரா இன்வென்ட்ரி மாஸ்டரா சார்? அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே தேவையில்ல. கிரியேட்டிவ் உள்ள போய் பாருங்க. அந்த கிரியேட்ல போறப்ப எதை கிரியேட் பண்ண போறீங்க இங்கே கேட்டுக்குது. அக்கௌண்ட்ஸ்ல குரூப்பை கிரியேட் பண்ண போறீங்களா, லெட்ஜரை கிரியேட் பண்ண போறீங்களா, இல்ல கரன்சியை கிரியேட் பண்ண போறீங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? இன்வென்ட்ரி மாஸ்டர்ல குரூப் ஸ்டாக் குரூப் போறீங்களா, ஸ்டாக் கேட்டகரி. இப்போ ஸ்டாக் கேட்டகரி வந்து F11 ஃபீச்சர்ல எனேபிள் பண்ணாதான் எனக்கு ஸ்டாக் கேட்டகரின்னு அங்க தெரியும். இல்லைன்னா இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன்ல ஸ்டாக் கேட்டகரியே இருக்காது ஆக்சுவலா. பட் இங்க அப்படி இல்லை. F11ல எனேபிளே பண்ணலன்னா கூட, இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். F11 ஃபீச்சரை பற்றிய எந்த ஒரு அறிமுகமும் இல்லாதவர்களும், F11 ஃபீச்சர்ஸை பற்றிய எந்த ஒரு அறிமுகமும் இல்லாதவர்களும் நேரடியாக இங்க வந்து அவங்க டேலியில நம்ம செல்லலாம். உதாரணம் சார், ஓகே, பிரைஸ் லெவல் இதெல்லாம் நான் போடவே இல்லை, நோன்னு இருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து கிரியேட் போயிருக்கேன். இப்போ என்னன்னா ஷோ மோர் நீங்க மேல இருக்கு. ஷோ மோர்னா இன்னும் மற்ற விஷயங்களும் இங்க நமக்கு தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது. இங்க நான் கிரியேட் செய்ய வேண்டியது அக்கௌண்டிங் குரூப் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம், லெட்ஜர் வேணும்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம், இன்வென்ட்ரியில வந்து இன்வென்ட்ரி குரூப் வேணும்னா போயிக்கலாம். கிளிக் பண்றதா எல்லாமே கிளிக் பண்ணி தான் நான் பண்றேன். எனேபிள் ஆயிட்டு இருக்கு. எஸ், இங்க பாருங்க. நார்மலா குடோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ல நம்ம மல்டிபிள் குடோன்ஸ் எனேபிள் பண்ணிட்டு தான் மெனுலயே வரும். அப்ப நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா? சில பேர் சார் குடோன்ஸ் நான் ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி சார் பண்றதுன்னு கேட்பாங்க. இங்க வந்து இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல குடோன் அது கிளிக் பண்றோம். இந்த ஃபீச்சர் எனேபிள் டு யூ வாண்ட் டு
மெயின் லொகேஷன் இருக்கு, அதை ஆல்டர் பண்ணணுமா வேண்டாமா? குடோன்ஸ்ல போகிறோம், மெயின் லொகேஷன் இருக்கு இல்லையா, ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டர் பண்ணிக்கங்க, இல்லைன்னா கிரியேட் பண்ணா புதுசாக கிரியேட் பண்ணிக்கங்க அப்படின்ற விஷயம் வருது. இல்லை அந்த மல்டிபிள் குடோன்ஸை எனேபிள் பண்ணணும்னாலும் எனேபிள் பண்ணாமல் இருந்தால் எனேபிள் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டி இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ பேக் டு த பிரசன்டேஷன். இவ்வாறாக முற்றிலுமாக இந்த மவுஸ் பயன்பாடு இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து அப்பேரண்டா தெரியும், வெளிப்படையாகவே தெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது வந்து ஃபோல்டர்ஸ் ப்ரௌஸ் பண்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஹவு டு கிரியேட் அ கம்பெனின்னு கேக்குறீங்க. ஓகே, நல்ல கேள்வி. ஹவு டு கிரியேட் அ கம்பெனி, இங்க பாருங்க, கம்பெனி தானே கிரியேட் பண்ணோம். மெனு இங்க, கம்பெனி மெனு இங்க இருக்கு பாருங்க. ரைட் சைட்ல கம்பெனி மெனு இருக்கா, டிராப் டவுன் மெனு இருக்கா, அங்க கிரியேட் கம்பெனி. ஓகேங்களா? இப்ப கேள்வி கேட்டீங்களே, ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, பதில் உங்களுக்கு கிடைத்ததுங்களா? கம்பெனி மெனு இருக்கு, கம்பெனி மெனுல கிரியேட் கம்பெனி, அவ்வளவுதான். சரிங்களா? உங்களுக்கு பதில் கிடைச்சதுன்னா எஸ்ன்னு போடுங்க. கேள்வி கேட்டவர் வந்து பதில் கிடைச்சதுன்னா எஸ்ன்னு போடுங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ. அடுத்தது இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சேஞ்ச் மோட் அண்ட் மோர் டீடைல்ஸ் அப்படின்ற விவரங்களை பற்றி சொல்றாங்க. ஒரு இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு மாற்றம்னே சொல்லலாம். முக்கியமா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், மல்டிபிள் பிரான்ச்சஸ், ஒரே டேலியில நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு டேட்டாக்கும் ஒவ்வொரு விதமான கான்ஃபிகரேஷன் வச்சிருப்பாங்க ஒரு ஸ்கிரீன்ல. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போடும்பொழுது ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம சப்ளையர் டீடைல், பையர் டீடைல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவோம், ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாம் போடுவோம். இன்னொரு கம்பெனிக்கு அது தேவைப்படாது. இதுக்காக நம்ம ஒரு கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து 2 கம்பெனிக்குமே நம்ம அந்த விஷயங்களை பதிவிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கம்பெனிக்கு அந்த கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுத்துட்டோம்னா, இன்னொரு கம்பெனி அதை போடும்போது அந்த ஸ்கிரீன் தேவையில்லாம வரும். ஃபீல்டு, ஒவ்வொரு ஃபீல்டுலையும் என்டர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். இதற்குத்தான் நம்ம இப்ப இருக்கிற டேலி சாஃப்ட்வேர், டேலி பிரைம்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத இங்க கொஞ்சம் கவனமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த மோர் டீடைல்ஸ் விஷயம் நான் கிளிக் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மோர் சேஞ்ச் மோட் அண்ட் மோர் டீடைல்ஸ் விஷயம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த டேலி பிரைம் அப்ளிகேஷனில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது எந்த தருவாயில் பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஏன்னா டேலி சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அட் ஏ டைம் 2 கணக்கு இல்ல 3 கணக்கு இல்ல 4 டிஃப்ரெண்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸோ ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா அவ்வாறு இருப்பவர்கள் இந்த கான்ஃபிகரேஷன்ல நம்ம தடுமாறுற விஷயங்கள் வந்து இங்க வந்து அந்த சேஞ்ச் மோட் அண்ட் இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல சொல்லப்பட்டுள்ளது. இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு பரந்தாமன் நினைக்கிறேன். இனி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இஸ் தேர் ஃபார் ஜிஎஸ்டி. இப்பொழுதைக்கு வந்து இந்த அந்த ரிலீஸ்ல வந்து எந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை. இப்போ இந்த பர்டிகுலர் இதுல மேபி நான் சொன்ன போல இது எல்லாரும் வந்து எடுத்த உடனே புது விஷயத்த கொடுத்தோம்னா என்ன ஆயிரும்னா, நம்ம இருக்கிற விஷயத்த அடாப்ட் பண்றதுக்கு எல்லாரும் மறந்துடுவோம் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் போய் எல்லாரும் இந்த ஒரு 30 நாள்ல எல்லாரும் அதுக்கு தயாராகணும். ஒரு 30 days, 40 days, 45 days பொங்கலுக்குள்ள வந்து இந்த டேலி பிரைம்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தயாராயிட்டீங்கன்னா அதுக்கிடையில அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த செட் ஆஃப் இது வந்துடும் நினைக்கிறேன். முக்கியமா எதிர்பார்க்கிறது அந்த டிசிஎஸ் மற்றும் இந்த விஷயம் சொல்லலாம், இ இன்வாய்சிங் என்ற விஷயங்கள் சொல்லலாம். அதற்கடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டியில் எதிர்நோக்கக்கூடிய மற்ற மாற்றங்களும் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா தற்போதுக்கு வந்து எதுவுமே வந்து நடைமுறைக்கு இல்லாததால இல்ல, அதுக்கு இல்லாம இந்த புது நடைமுறையும் நம்ம அந்த புது ஃபீச்சர்ஸையும் சேர்த்து புது ஸ்கிரீனையும் கொடுத்தோம்னா நமக்கு அந்த டைம்ல குழப்பமாயிடும். முக்கியமா அவசரமா பில் போடும்பொழுது இது எங்க இருக்குன்னு போய் தேடக்கூடாது இல்லையா? அதுக்காக இப்பவே நமக்கு பிரீத்திங் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுக்கு நன்றின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் போன நவம்பர், சரியா சொல்லணும்னா தீபாவளிக்கு முந்தைய வாரம், அந்த நவம்பர் 9ஆம் தேதி அறிமுகமானது
யார் யாருக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் வேலிடா இருக்கோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் ரினியூ ஆகிற மாதிரி இருந்தால் ரினியூ பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நாம வந்து பேரலல் ஃபர்ஸ்ட் ஒரு பேரலல் ரன் ஒரு வாரம் 10 நாள் இல்லை 15 நாள் வந்து பார்த்துட்டு இதுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா சர்டன்லி யுவர் ஸ்விட்ச் ஓவர் வுட் பி ஸ்மூத்தர். உங்களுக்கு வந்து இந்த ஸ்விட்ச் ஓவர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த சேஞ்ச் மோட் அண்ட் மோர் டீடைல்ஸ் விஷயம் எங்கே நமக்கு அதிகமாக பலனளிக்கிறது அதான் சொல்லுவேன். நம்மளுடைய வழக்கமாகவே நம்மளுடைய நடைமுறை எவ்வாறு இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 5 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் டெஃபினட்டா ஒரு 3 கம்பெனி 4 கம்பெனி அட்டைனி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம F12 கான்ஃபிகரேஷன்ல அதை எனேபிள் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் இல்லை பார்ட்டி நேமை போட்டுட்டு என்டர் பண்ணோம்னா எனக்கு இந்த சப்ளிமெண்டரி டீடைல் வருது இல்லை ஸ்க்ரீனு எனேபிள் பண்ணி வச்சிருந்தோம்னா மொத்தமாக அதில் வந்து நிற்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவையான மட்டும் அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கான்ஃபிகரேஷனில் போய் எனேபிள் பண்ணுறதுக்கும் இங்கே விஷயம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து எல்லாருக்குமே வேணும், எனக்கு நான் ஒவ்வொரு முறையும் போய் சேஞ்ச் மோட போயிட்டு நான் ஆக்டிவேட் பண்ண அவசியம் இல்லை, எனக்கு எல்லாருக்குமே எனக்கு வந்து பையர் டீடைல் அந்த விஷயம்லாம் வேணும்னா F12 கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதான் சொல்றேன், ரீடைனிங் த ஓல்டு வேல்யூஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே இருக்கிறது. அதே போல புதிய ஃபெசிலிட்டிஸ்களும் இங்கே ப்ரொவைட் பண்ணப்பட்டுள்ளது. எதுக்காகனா மேக்கிங் மோர் சிம்பிளர் அப்படின்ற விஷயத்த ஒரு முக்கியமா அதை ஒரு டேக் லைனா வச்சு இவங்க செய்திருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கு. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணரலாம், உண்மையாவே நீங்களும் உணரலாம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி சேஞ்ச் மோடு தான். இப்போ டபுள் என்ட்ரியில இருந்து சிங்கிள் என்ட்ரி மோடு மாத்துற விஷயங்கள் அது ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்கிரீன்லயே பார்த்தோம். இப்போ டிஸ்பேட்ச் டீடைல் பார்த்தா போல சேஞ்ச் மோடுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர்ல போனீங்கன்னா அந்த விஷயம் தெரியும் நமக்கு. இப்போ இந்த பேமெண்ட் வவுச்சர்ல இருக்கிறோம். இங்க சேஞ்ச் மோடு போனீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் என்ட்ரியா டபுள் என்ட்ரி மோடுக்கா அப்படின்றது நம்ம இங்க போய்க்கலாம். ஸோ டபுள் என்ட்ரிக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிருக்க. டெபிட் கிரெடிட் வந்துருச்சு எனக்கு. டெபிட் அதான் வந்து இங்க சேஞ்ச் மோடு கொடுத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோட்லயும் டபுள் என்ட்ரி மோடுக்கும் சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான விஷயம் வந்து இங்க கொடுக்கும். அடுத்தது இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி பர்சன் வந்து டேலி ஆப்ரேட்டர், டிபிக்கல் டேலி ஆப்ரேட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா எஸ் எனிவே இதுவும் இந்த ஒரு விஷயமும் நம்ம பார்த்த விஷயம் தான் சொல்லலாம். அந்த மோர் டீடைல்ஸ்ல நாம டிஸ்பேட்ச் டீடைல்ஸ், ஆர்டர் டீடைல்ஸ் அண்ட் சப்ளிமெண்டரி டீடைல்ஸ் விஷயங்கள்லாம் வருது இல்லைங்களா. அதை வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன்களுக்கும் வந்து தேவை இருக்கும், ஒரு சிலருக்கு தேவையில்லாம இருக்கும். அதை வந்து நாம முழுவதுமா தேவை எல்லாத்துக்குமே தேவைன்னா கான்ஃபிகரேஷன்ல எஸ் கொடுத்துடலாம், இல்லை கான்ஃபிகரேஷன்ல நோ கொடுத்துட்டு தேவையானப்ப மட்டும் சேஞ்ச் மோட்ல இது மோர் டீடைல்ஸ்ல போய் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இது இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு பா அந்த கஸ்டமருக்கு இவ்வளவு ரூபாய் வர வேண்டி இருக்குப்பா, இல்ல அவருக்கு என்னப்பா அவுட்ஸ்டாண்டிங் அவருக்கு என்னப்பா பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு. அதாவது நீங்க என்ட்ரி போட்டுட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு பில் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில் போட்டுட்டே இருக்கீங்க. அதுல என்ன பண்ணிட்டீங்க, நீங்க பாட்டுக்கு நிறைய ஒரு 10 ஐட்டம் கிட்ட அடிச்சிட்டீங்க. அந்த பில்லுல வந்து ஒரு 10-15 ஐட்டம் கிட்ட அடிச்சிட்டீங்க, சரிங்களா. சம்திங் நிறைய ஐட்டம்ஸ் அடிச்சிட்டீங்க. திடீர்னு வந்து இவர் வந்து பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் இது இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு வந்து எனக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் பார்த்து டக்குன்னு சொல்லுங்க. ஒரு 10-20 ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரி போட்டாச்சு. அப்போ திடீர்னு வந்து நம்ம அங்க போய் லெட்ஜரை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்ப இருக்கிற சிஸ்டம்ல வந்து நம்ம இங்க இருந்து வெளியே வந்துட்டு தான் பண்ண முடியும். இல்ல இது மினிமைஸ் பண்ணி இன்னொரு டேலி ஓபன் பண்ணி சிங்கிள் யூசர்னா இன்னொரு டேலி வேற ஓபன் ஆகாது வேற. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இங்க மேல முக்கியமான விஷயம், இது ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர்னே சொல்லலாம் டேலி இப்ப இருக்கிறது. அது நிறைய பேர் இப்போ இதுல நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே இதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோ டு அப்படின்ற ஒரு விஷயம் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. கோ டு அண்ட் ஸ்விட்ச் டு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல. இதுல இருந்தே அப்படியே நாம என்ன பண்றோம் அப்படின்னா டைரக்டா இப்போ திடீர்னு லெட்ஜர் தான் பார்க்க சொல்லியிருக்காரு இல்லையா.
எனக்கு வந்து எந்த லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் தான் பார்க்கணும். ஸோ என்னுடைய லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங்க்கு நான் போகிறேன். லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங்க்கு வந்து போகிறேன். லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங்கில் போனோம்னா அதில் எந்த பார்ட்டியோ இந்த பர்டிகுலர் பார்ட்டி யாராவது ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா உடனே அவருடைய அவுட்ஸ்டாண்டிங்ஸ் வந்து எனக்கு தெரியுது. சார் இவ்வளோ சார் அவுட்ஸ்டாண்டிங். சரி அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தா எஸ்கேப்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே என்ன பண்ணலாம்னா கோ டு போயிட்டு எனக்கு ஷோ ஓப்பன்டு ரிப்போர்ட்ஸ்னு இருக்கு. அந்த ஷோ ஓப்பன் ரிப்போர்ட்ஸில் உடனே நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் எந்த இது வரைக்கும் போட்டு வச்சிருந்தோனோ அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். நான் வந்து சேல்ஸ் இன்வாய்ஸும் க்ளோஸ் ஆகலை. நான் என்னுடைய ரிப்போர்ட்டையும் இங்கே அப்படியே வச்சிருக்கேன். இப்போ கோ டூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ ஓப்பன் ரிப்போர்ட்ஸில் எனக்கு வந்து இப்போ அந்த இது ரிப்போர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இது மட்டும் அப்படி இருக்கு. இப்போ வேற ஏதாவது எனக்கு நான் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வரி பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வரி பார்க்குறேன். இந்த ஸ்டாக் வரி ரிப்போர்ட் திடீர்னு இந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குப்பா, இது ஆர்டர் போடணும்ப்பா, இவர்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ட்ரி போட்டே இருக்கும், திடீர்னு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வர முடியாது. ஸோ அதனால அப்படி இருந்தே பார்த்துட்டு இப்போ ஸ்டாக் வரி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திருப்பியும் சேல் என்ட்ரி ஸ்க்ரீனுக்கு மாறிக்கிறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமே சொல்லலாம். அது நிறைய நேரங்களில் கேட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்கோம், நம்மளே கேட்டிருக்கோம். ஸோ அந்த விஷயத்த இங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் பாஸ் இஸ் ஆஸ்கிங் டு மெயில் த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட். சேல்ஸ் ஹெட் வந்து சேல்ஸ் புக் ரிப்போர்ட் கேட்குறாரு. ஆடிட்டிங்ல வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து திடீர்னு கேட்குறாங்க. அப்போ அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் வந்து இங்க முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. டாப் மெனுவில் அந்த விஷயம் இருக்கு. அந்த டாப் மெனுவில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். இவங்க வந்து கோ டு ஸ்விட்ச் டு பர்டிகுலராக சொல்லலை. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா டாப் மெனுவில் போயிட்டு பார்த்துக்குங்க அப்படின்றத சொல்றாங்க. டாப் மெனுவில் கோ டுவில் போயிட்டு இந்த விஷயத்த நம்ம செக் பண்ணிக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். அதாவது கோ டு பத்தி நம்ம சொல்லிட்டோம். இந்த கோ டு ஸ்விட்ச் டு அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தியும் முக்கியமா இங்க முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க. அது என்ன கோ டு ஸ்விட்ச் டு அப்படின்ற இதை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கோ டுனா சாரி, நாம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரிப்போர்ட்டை அப்படியே ஓபன் பண்ணி வச்சுட்டு அடுத்த ரிப்போர்ட்டுக்கு போறது கோ டு ஆக்சுவலா. ஆனா ஸ்விட்ச் டுன்றது இப்போ ஓப்பனா இருக்கிற ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ரிப்போர்ட்டுக்கு போறது. இது என்ன சார், இது பழைய நடைமுறை தானே. பழைய நடைமுறையில நீங்க என்ன பண்ணுங்க, எஸ்கேப் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பியும் அந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ள போகணும். போயிட்டு அதாவது வந்து டிஸ்பிளேல அக்கௌண்ட் புக்ஸ்ல லெட்ஜர் பார்ட்டியை செலக்ட் பண்ணிட்டு உள்ள போகணும் இல்லையா. இங்க அப்படி இல்லை. ஓகே ஓகே இங்க அப்படி இல்லை. எஸ்கேப் கொடுக்கறதும் அவசியம் இல்லை. அதே போல திரும்ப அந்தந்த மெனுக்குள்ள போற வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த இடத்துல இருந்து மேல போயிட்டு இந்த கோ டூல டைப் பண்ணி நம்ம கூகுள்ல சர்ச் பண்ற மாதிரி கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் சர்ச்சே அங்க இருக்குது. சர்ச் பண்ணி டேலிக்குள்ள வித்தின் டேலி என்ன இருக்குதோ அந்த விஷயத்த ரெட்ரீவ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நிறைய நாம வந்து ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஈவன் எவ்வளவு வருஷமா நம்ம யூசர்ஸா இருந்தாலும் இந்த மெனு எங்க இருக்கும், இந்த இடத்துல இந்த இப்போ இன்வென்ட்ரி அனாலிசிஸ், மூவ்மெண்ட் அனாலிசிஸ் எங்க வரும், query எங்க கிடைக்கும், ஸ்டாக் query எங்க கிடைக்கும், இந்த பேட்ச் ரிப்போர்ட் எங்க கிடைக்கும், அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதுல முக்கியமான அம்சமே என்னன்னா, இதனுடைய முக்கியமான அம்சமே எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த ஸ்கிரீன்ல இருந்தும் நம்ம திடீர்னு எனக்கு பேட்ச் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னா சும்மா டைப் பண்ணா அந்த இடத்துல பேட்ச் வந்து பேட்ச் சம்பந்தமானதெல்லாம் இப்போ கூகுள்ல எப்படி நம்ம ஒரு அந்த லெட்டரை இது பண்ணோம்னா அது ரிலேட்டடா எல்லாமே வருது. இப்போ நான் பேட்ச் ஓச்சஸ் வேணுமா, பேட்ச் சம்மரி வேணுமா, எது வேணுமோ அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ பேட்ச் சம்மரி போட்டோம்னா பேட்ச் இல்லை இதுல, அதனால பேட்ச் வரல. சரிங்களா, பேட்ச் நேம் ஆஃப் ஐட்டம் வந்து கேட்குது. பேட்ச் எனேபிள் பண்ணியிருந்தா பேட்ச் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இல்லை குடோன்ஸுக்கு போனோமா, அப்போ குடோன்ஸ் அப்படின்னு போட்டோம்னா குடோன் சம்மந்தம், குடோன் சம்மரியா இல்லை குடோன் மந்த்லி சம்மரியா, எந்த விஷயத்தை நோக்கி இங்க இருந்தே அப்படியே வந்து போகுது. அதாவது கூகுள் சர்ச் பண்ற மாதிரியான விஷயமாகவே இங்க இருக்கிறது. இங்க ஒரு கேள்வி வந்திருக்கு. சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹவு டு ரன் போத் டேலி ERP9 அண்ட் டேலி பிரைம். நீங்க சிங்கிள் யூசர் சாஃப்ட்வேரா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு தெரிந்த வரைக்கும், மற்றபடி நீங்க உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டேலி பார்ட்னர் அண்ட் டேலி உங்களுக்கு சர்வீஸ் பண்ற நபர்களை கேளுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பேரலா அவங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் ERP9 டேட்டா அது தனி ஃபோல்டர்லையும் பிரைம் வேற ஒரு ஃபோல்டர்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். டேலி பிரைம் இன்ஸ்டால் பண்ணி லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு ERP9 அந்த லைசன்ஸ் கான்ஃபிகரேஷனை பார்த்து வந்து இங்க இதை மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைம் க்ளோஸ் பண்ணிட்டு ERP9 ஓப்பன் பண்ணாலும் ERP9 ஓப்பன் ஆகும்.
ஆகணும் தான் நினைக்கிறேன் நான். ப்ளீஸ் ஹேவ் அ கன்சல்டேஷன் வித் யுவர் டேலி சப்போர்ட் டீம் அண்ட் யுவர் சேல்ஸ் பார்ட்னர். டேலி சேல்ஸ் பார்ட்னர் உங்களுக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவரை தொடர்பு கொள்ளுங்க நீங்க, சரிங்களா? ஆனால் பாசிபிள் தான் நினைக்கிறேன் நான் கட்டாயமா. அதுக்கு வந்து நீங்க டியூவல் லைசன்ஸ் கிடையாது. அது வந்து இப்போ சிங்கிள் யூஸரா இருந்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொன்று ஓப்பன் ஆனாதான் ஓப்பன் ஆகும், பேரலா ஓப்பன் ஆகாது. லைசன்ஸ்லாம் டியூவல் லைசன்ஸ்லாம் கிடையாது. 2 லைசன்ஸான்னு கேட்குறேன், கிடையாது. நீங்கள் ப்ரைம் லைசன்ஸே வச்சிருக்கிறீங்க, ப்ரைம் ஓப்பன் பண்ணாமல் ERP9 ஓப்பன் பண்ணால் ERP9ல ஒர்க் ஆகும். லைசன்ஸ்ன்றது ஒரே லைசன்ஸ் தான், வேற ஒன்றுமே இல்லை. இது வந்து அப்ளிகேஷன் தானே, வேற ஒன்றும் கிடையாது. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இனிஷியலாக தான் உங்களுக்கு அந்த இரண்டுலையும் பார்க்க வேண்டிய. இப்போ நம்ம கன்சல்டன்ட் மாதிரி ஆடிட்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து கிளைண்ட் வந்து ERP9ல வருவாங்களா, இல்லை பழைய வெர்ஷன் 6.3 எடுத்து வராங்களா, 7.2 டேட்டால எடுத்து வராங்களான்றது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நம்ம கம்பெனி பிசினஸ் மேனா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிட்டு எல்லாமே மைக்ரேட் பண்ணிட்டு ஒரு பேரலா ஒரு வாரம் 10 நாள் பார்த்துட்டு, ஏன்னா நீங்க யாருக்கும் டேட்டா ஷேர் பண்ண போறது இல்லை. பிளஸ் உங்க ஆடிட்டர் CA கிட்ட மட்டும் சொல்லிருங்க, சார் நான் பிரைமுக்கு மாற போறேன், நீங்க கொஞ்சம் பிரைம் இதை வச்சுக்கோங்க, அப்பதான் டேட்டா உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். மோஸ்ட்லி அது எல்லாருமே வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து பிசினஸ் மேன், இண்டிவிஜுவல் பிசினஸ் மேன்களுக்கு வந்து பெரிய சிரமமா இருக்க போறது இல்லை ஆக்சுவலா. சரி, நம்ம அடுத்த நகர்வுக்கு செல்லலாம், சரிங்களா? இப்ப இந்த கோ டு ஸ்விட்ச் டு பத்தி சொன்னேன். கோ டு ஸ்விட்ச் டு என்ன சொன்னேன் நானு? கோ டுனா என்ன, ஸ்விட்ச் டுனா என்ன? இப்ப ஞாபகம் இருக்கா? ரீகலெக்ட் பண்ண முடியுமா உங்களால? ப்ளீஸ் எனிபடி ப்ளீஸ். கோ டுக்கும் ஸ்விட்ச் டுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? எனிதிங், எனி சஜஷன்? ஓகே, எனிவே நான் ரிப்பீட் பண்றேன். கோ டு என்பது இருக்கிற ரிப்போர்ட்டை அப்படியே வச்சுட்டு அடுத்த ரிப்போர்ட்டுக்கோ இல்லை அடுத்த என்ட்ரி ஸ்கிரீனுக்கோ நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகுறது கோ டு. ஸ்விட்ச் டூன்றது இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்துக்கு ஜம்ப் ஆகுறது. ஸோ ஸ்விட்ச் டூ என்னது சார்? பழைய ஃபெசிலிட்டி தானே சார் சொல்ல முடியாது. ஏன்னா பழைய ஃபெசிலிட்டியில் நம்ம எஸ்கேப்லாம் கொடுத்துட்டு திருப்பியும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மெனுவை தேடி உள்ள ட்ரில் டவுன் ஆகி உள்ளே போவோம். அந்த மாதிரி இல்லாமல் டைரக்ட் ஸ்விட்ச் டூ அந்த ரிப்போர்ட்டுக்கு போகிறது, இருக்கிற ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டுக்கு போகிற ஒரு ஃபெசிலிட்டி தான் இது. டிஸ்கவர் அண்ட் நேவிகேட் பிட்வீன் ரிப்போர்ட்ஸ் அட் பிளேசிங் ஸ்பீட். ஆனால் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கு, அது நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. மல்டி டாஸ்கிங், அதான் ஒரே நேரத்தில் வந்து பலருடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்கிறது. என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வேலை தடப்படாம நம்ம கேட்குறவங்களுக்கு என்ன செய்தியோ அந்த செய்தியை வரைக்கும் நாம தெரியப்படுத்துற மாதிரி இங்கே இருக்கு. ஓல்டு டேட்டா இன் எனி வெர்ஷன் ஆஃப் டேலி கேன் பி கன்வெர்டட் இன்டு, அதை நீங்க உங்க சப்போர்ட் டீம் எல்லாம் கேளுங்க சார், பண்ணி கொடுப்பாங்க டைம். டேலி டேட்டாவா இருக்கிற பட்சத்துல அது எந்த ஓல்டர் வெர்ஷன்ல இருந்தாலும் அதை மைக்ரேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறது தான். அதனால அது நீங்க உங்களுடைய சப்போர்ட் பர்சன் அண்ட் உங்களுடைய சேல்ஸ் டேலி சேல்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, கட்டாயமா பண்ண முடியும். சரி, செக்யூரிட்டி சிஸ்டம் டீடைல்ஸ் நீங்க கொஞ்சம் எலாபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நீங்க ரமேஷ் ஏதோ கேட்குறீங்க, சின்ன நீங்க கொஞ்சம் எலாபரேட் என்ன டீட்டெயிலா கேட்குறீங்கன்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க, இப்போ அதாவது எவ்ரி பிசினஸ் வாண்ட்ஸ் டு லுக் அட் ரிப்போர்ட்ஸ் இன் இஸ் வே, வாண்ட்ஸ் டு அனலைஸ் ஆஸ் ஹி ரிக்வயர்டு. இதுவும் வந்து பிசினஸ் மேன் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், ஒரு சில நபர்கள் வந்து, அதாவது வந்து அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத நபர்கள், மல்டிபிள் யூசர்ஸ். ரமேஷ் கேட்குறீங்களா? மல்டிபிள் யூசர்ஸ், எஸ் சார், மல்டிபிள் யூசர்ஸ், அந்த விஷயங்கள், செக்யூரிட்டி அனாலிசிஸ், எவ்ரி திங் இஸ் தேர். இப்போ பழைய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கு. இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்டாவே இருக்கு. என்ன விஷயம் இதுல இம்ப்ரூவ்டா இருக்கு அப்படின்றத நான் இங்க காண்பிக்கிறேன். இவர் கேட்டதால அந்த ஒரு விஷயத்த நான் முன்னெடுக்கிறேன். ஏன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல்லாம் ஆல்ரெடி இருக்கிற ஃபெசிலிட்டி தான். இதுல டேலியில என்ன, பிரைம்ல என்ன முக்கியமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். இந்த கம்பெனி மெனுல உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த இடத்துல கம்பெனி மெனுல உங்களுக்கு அந்த யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, வேரியஸ் மல்டிபிள் யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஐ திங்க் ரமேஷ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுன்னா ஓகேன்றதை நீங்க பதிவிடுங்க.
இங்க போயிட்டு நீங்க தேவையான யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம இதை செய்திருப்போம் இல்லையா, அதே போல இந்த யூசர்ஸ் வந்து நம்ம இங்க கிரியேட் செய்யலாம். யூசர்ஸ் வந்து கிரியேட் செய்யலாம். சரிங்களா? அதே போல இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேஞ்ச் யூசர். இப்ப நான் ஒரு யூசர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து திடீர்னு கவுண்டர்ல போயிட்டு நம்ம ஒரு சூப்பர்வைசரோ இல்ல மேனேஜர் லெவல்ல இருக்க பிசினஸ் ஓனரே திடீர்னு போயிட்டு கவுண்டர்ல இருக்கிற டேலி சாஃப்ட்வேர்ல போயிட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட்டோ இல்லை பிஎன்எல் இல்லை யாருக்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அந்த ரிப்போர்ட் அதுல எனேபிள் ஆயிருக்காது. ஏன்னா டேட்டா என்ட்ரி பாஸ்வேர்ட்லாம் அங்க இருக்கும் கவுண்டர்ல இருக்கிற சாஃப்ட்வேர். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அவர் என்ன பண்ணோம், கவுண்டர்ல இருக்கிற ஏதாவது பில்லு போட்டுட்டு இருப்பாரு, இல்லை ஏதாவது ரிப்போர்ட்ல இருப்பாரு, இல்லைன்னா ஒன்று டேலி அந்த டேலி சாஃப்ட்வேர் டேட்டால இருந்து வெளியே வந்துட்டு தான் போக முடியும் இல்லையா இப்ப இருக்கிற சிஸ்டம் பிரகாரம். பட் டேலி பிரைம்ல என்ன ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த இருக்கிற ஸ்கிரீன்ல இருந்தே சேஞ்ச் யூசர்னு கொடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரைக்கும் நம்ம வேற யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அந்த ஸ்கிரீன் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். அப்போ உங்களுக்கு மற்ற ஃபெசிலிட்டிலாம் இந்த சூப்பர் யூசருக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அது இங்கே எனேபிள் ஆகிடும். ஸோ டாக்லிங் பிட்வீன் சேஞ்சிங் பிட்வீன் the users also possible in a better manner, unlike in the earlier version. பழைய நடைமுறையை காட்டிலும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்டு விஷயத்திலேயே இங்கே ஒரு மேம்படுத்தப்பட்ட வகையில இங்கே கையாளப்பட்டுள்ளது. இந்த விஷயமும் மேம்படுத்தப்பட்ட வகையில கையாளப்பட்டுள்ளது. ஜென்ரலாவே ஹியூமன் ரெசிஸ்ட் சேஞ்சஸ். நம்ம சொல்றோம் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்றோம். பேச்சுக்கு ஒன்று ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மாற்றம் தான் தவிர்க்க முடியாதது, மாற்றம் தான் மாறாதது ஒன்று, மாற்றத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டும் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஜென்ரல் ஹியூமன் டெண்டன்சி இஸ் டு ரெசிஸ்ட் சேஞ்ச். மாற்றனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்ன நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம் கைவிட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அது வேண்டாம், அந்த இது இருக்க வேண்டான்றதுக்கு தான் நீங்க டேலி பிரைம்ல இமீடியட்டா எல்லாருமே வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகி ட்ரை பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்துக்கு முன்னெடுக்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த தருவாயில, அதாவது இன்னும் ஒரு மாசம் இருக்கு நம்ம புது சிஸ்டம் எல்லாம் மாறி போறதுக்கு. இருந்தாலும் இந்த தருவாயில சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு பழக்கம் ஆகிறதுக்காக நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ இந்த தருவாயில நம்ம அதை முன்னெடுக்கிறோம். அடுத்து காஸ்ட் சென்டர் கிரியேஷன் டவுட் கேட்கிறாரு. வெரி குட். கேள்விகள் நல்ல கேள்விகளா வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். கேள்விகளை பதிவிடுங்க. நீங்க கேட்க தான் என்னால அதை வந்து, ஏன்னா எனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் செஷன்ல முழுவதுமா என்னால உங்களுக்கு பதிவிட்டுற முடியுமான்னு தெரியல. பட் நீங்க கேட்கிற கேள்வி கேட்க தான் எனக்கு வந்து அப்படியே அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு நான் ரெண்டு விதமா இதுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு டெமோ கம்பெனி ஒன்று எடுத்துக்கிறேன். நான் இதுல நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்றப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் காஸ்ட் சென்டர். எனக்கு நல்லா கவனிங்க. கேள்வி கேட்டது யாருன்னா ரமேஷ், எம்இ ரமேஷ் தான் கேட்டிருக்கீங்க பாருங்க. இப்போ எனக்கு காஸ்ட் சென்டர் எல்லா கிரியேஷனுமே கவலைப்படாதீங்க, கிரியேட் தான் சார். மாஸ்டர் கிரியேஷனா வவுச்சர் கிரியேஷனான்றது தான் இங்க டிஃபரன்சியேஷன். சரிங்களா? அது அக்கௌண்ட்ஸ், இன்வென்டரி, காஸ்ட் சென்டர், பேரோல் இதை பத்திலாம் கவலை இல்லை. நம்ம கிரியேட் குள்ள போயிடுறோம். இந்த இடத்துல சரி காணுமே, இங்க நமக்கு காஸ்ட் சென்டரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். ஷோ மோர்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து வருதான்னு பாருங்க. காஸ்ட் சென்டர்லயும் வரலையா, ஷோ இன்ஆக்டிவ்னு இருக்கும். ஏன்னா ஆக்டிவேட்டே பண்ணல நீங்க இன்னும். F11 ஆக்டிவேட் பண்ணாதானே காஸ்ட் சென்டர் வரும். அப்போ ஷோ இன்ஆக்டிவ்னு போட்டீங்கன்னா அது கீழே இருக்கும். ஆக்சுவலா நம்ம இங்க பேரோல் பிரைஸ் லெவல்ல ஆக்டிவேட் பண்ணாம வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ காஸ்ட் சென்டர் இங்க ஆக்டிவேட் பண்ணவே இல்லை நம்ம ஃபீச்சர்ல. அப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன கேக்குது, யூ நீட் டு எனேபிள் காஸ்ட் சென்டர் ஃபெசிலிட்டி ஃபீச்சர்னு கேக்குது. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் சென்டர் வந்துடும். இப்போ பாருங்க காஸ்ட் சென்டர் எனேபிள் ஆயிடுச்சு, F11 எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே ரமேஷ், உங்களுக்கு பதில் கிடைச்சதுங்களா? உங்க கேள்விக்கான பதில் கிடைச்சதுங்களா? ஓகே, எம்பி ரமேஷ் தான் அந்த கேள்வி கேட்டீங்க, பதில் கிடைச்சதுங்களா உங்களுக்கு? காஸ்ட் சென்டர் கிரியேஷன் இப்படிதான், பட்ஜெட்ஸ் எல்லாமே அதுக்கு கீழே தான் அப்படியே இருக்குது. இதை நான் எங்க போயிருக்கேன் அப்படின்னா கிரியேஷன் மெனுல போறேன், அப்படியே இருக்கு. அதுல யூஸ்வலா டிஃபால்ட்டா இருக்கிறது மட்டும்தான் இருக்கும், சிம்பிளா தேவையில்லாததுலாம். நீங்க ஷோ மோர் போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னன்னு வரும். இதுல நீங்க எனேபிளே பண்ணல, காஸ்ட் சென்டர் இப்ப எனேபிள் பண்ணதால வந்துருச்சு. பட் எனேபிளே பண்ணாம இருக்கீங்கன்னா அதெல்லாம் கீழே சப்ரஸ் ஆயிருக்கும்.
அதை வந்து நீங்க இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் மல்டிபிள் கரன்சி எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணாதான் எக்ஸ்சேஞ்சஸ் வரும். பிரைஸ் லிஸ்ட் எனேபிள் பண்ணாதான் வரும். ஸோ அதை போய் கிளிக் பண்றப்ப அதுவே கேட்கும் எனேபிள் பண்ணணுமா வேணாமா, பேரோல் ஃபீச்சரை எனேபிள் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும்னா மல்டிபிள் கரன்சி எனேபிள் பண்ணணுமான்னு கேட்குது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அழகா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது இது ரிப்போர்ட்ஸு, அந்த சேஞ்ச் வியூ, அந்த விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய அந்த காலம்னார் ஃபார்மேட் இதையும் தாண்டி இந்த சேஞ்ச் வியூ விஷயத்தில் வந்து அடிஷ்னலாக நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் செய்யப்பட்டுள்ளது. எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாமே ரீடைன் பண்ணப்பட்டுள்ளது. அது இருக்கிறது எல்லாமே. அடுத்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எஸ் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அந்த விஷயங்கள். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் இங்கே சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. கிரியேட் மெனுல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து குரூப்ஸ்ல போனீங்கன்னா நமக்கு வந்து இங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றது குரூப்ல என்னென்ன விஷயங்கள் டீடைல்டு வியூவா இருந்தாலும் எல்லாமே இருக்கு. அதே போல லெட்ஜர்ஸ்ல போறோம். டீடைல்டு வியூ ஆல்ட் F1 போடுறேன். போட்டோம்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இங்கே அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ், இன்கம் அந்த மாதிரி ஒரு குரூப்பிங் பண்ணி அழகா பிரிச்சு சொல்லியிருக்கேன். நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்றப்போ இது எதன் கீழே வரும் அப்படின்ற கேள்வி வரலாம். புதிதாக அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்றவங்க அவங்க போய் நம்ம பார்த்துக்கலாம் எந்த குரூப்புக்கு கீழே வரும் நமக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது அசெட்ஸா, லைபிலிட்டியா, இன்கமா, எக்ஸ்பென்சஸான்ற ஒரு தெளிவு இருக்கும். அது நம்மளுடைய இது நம்ம P&L பேலன்ஸ் ஷீட் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரியும் அந்த லெட்ஜர் எதுல இருக்குன்ட்டு. இப்போ அதை வச்சு கிரியேட் பண்றது எதுன்றத நம்ம இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர்ஸ்ல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரிய வரும். அடுத்த முக்கியமான அம்சம் சொல்றப்போ இதுதான் இந்த இன்வாய்ஸ் பிரிண்டிங்ல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டி இருக்கிறது இந்த டேலி பிரைம். இதுவும் நீங்க கட்டாயமா எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அழகு சுந்தரம் சார் இதுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் அ மினிட் சார், நான் உங்க மைக் எனேபிள் பண்றேன். ஜஸ்ட் அ மினிட் சார். இவர் அழகு சுந்தரம் சார் கேட்டா போல பழைய வேல்யூஸ் எதையுமே, பழைய அவசியமான விஷயங்கள் எதையுமே மாற்றங்கள் எதுவும் பண்ணல. அது இம்ப்ரூவ்மெண்ட் தான் செய்திருக்கிறாங்க ஆக்சுவலா. சரிங்களா? அதனால அந்த ஒரு பயம் உங்களுக்கு இல்லவே தேவையே இல்லை. இப்ப நாம இந்த இன்வாய்ஸ் பிரிண்டிங்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்வாய்ஸ் பிரிண்டிங்ல என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, நிறைய பேர் டேலி சாஃப்ட்வேர் ஆரம்பம் முதற்கொண்டே பயன்படுத்துபவர்கள் வந்து அதிகமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்த இன்வாய்ஸ்ல மேல ஒரு கன்சிடரபிள் இதை வந்து பிடிச்சுக்குது. டேலி வந்து என்ட்ரி போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அது பாட்டுக்கு கேப்சர் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு அவருக்கு ஏத்தாப்போல அவர் ஒரு சில விஷயங்களை வந்து அவர் கையில எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு இன்வாய்ஸை நான் பிரிண்ட் பண்றப்ப ஒரு ஒரு 2 பேஜ் 3 பேஜ் என்ட்ரிஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2 பேஜ் 3 பேஜ் என்ட்ரிஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து எனக்கு அடுத்தடுத்த பேஜ் போறப்ப எனக்கு பிரச்சனை வருது. இப்போ இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். இன்வாய்ஸ் பிரிண்ட், இப்போ இந்த பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். இப்போ இதுல என்னன்னா, சாரி இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு விஷயத்தை காமிச்சிடறேன். கான்ஃபிகர் இருக்கு. இன்வாய்ஸ் பிரிண்ட்டுக்கு முன்னாடி கான்ஃபிகர் மெனு இருக்கு. இந்த கான்ஃபிகர்ல வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்டிமைஸ், இங்க பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பிரிண்டிங் டு சேவ் பேப்பர். அது இப்போதைக்கு நோ கொடுத்து பார்ப்போம். நோ கொடுத்தா என்ன இருக்கு அப்படின்ட்டு ஜஸ்ட்
என்டர் பண்ணிங்கன்னா போதும். அது நோன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. என்ன இது கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆப்டிமைஸ் பிரிண்டிங்னு சொல்லிட்டு இருக்கு அங்க. சரிங்களா? இப்போ ஆப்டிமைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆப்டிமைஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்டிமைஸ் இல்லாம எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆப்டிமைஸ் இருக்கு. ஆப்டிமைஸ் வந்து நோ கொடுத்துட்டேன். சரிங்களா? கான்ஃபிகரேஷன்ல இப்போ ஆப்டிமைசேஷன் இல்லாம இன்வாய்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க. என்னோட இன்வாய்ஸ்ல மேல இவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு, கீழே இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிக்கிச்சு. அப்போ என்ன ஆகும்னா இது வந்து ஸ்டாண்டர்டா அப்படியே அடுத்தடுத்த பேஜுகள்ல கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். ஆக்சுவலா இது பெரிய அளவுல இப்போ லெங்தி இன்வாய்ஸஸ் 30 ஐட்டம்ஸ் 40 ஐட்டம்ஸ் போடுறவங்களுக்கு வந்து ஸ்டேஷனரி வந்து தேவையில்லாம அதிகமா இருக்கும். ஸோ அதனால இவங்க முக்கியமா இந்த விஷயத்த கையாண்டுருக்காங்க. இது கஸ்டமைசேஷன்ல பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். தனியா ஆர்டர்ஸ் எல்லாரும் பண்ணியிருந்தாங்க இந்த வேலையை. அதை வந்து டேலியில இப்போ ஒரு கான்ஃபிகரேஷனா அதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஆப்டிமைஸ் இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ என்னன்னா பிரிண்டிங் ஆப்டிமைசேஷன் எஸ் கொடுக்குறேன் நான். எஸ் கொடுத்து அதில் 2 விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ பிரிண்டிங் ஆப்டிமைசேஷன் எஸ் வந்துச்சுன்னா அதில் வந்து 2 இருக்கு. கீழே வந்து சேஞ்ச் டீடைல்ஸ் டு ஷோ இன் செகண்ட் பேஜ். இப்போ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பேஜில் தான் எனக்கு என்னுடைய பெயரு, கஸ்டமருடைய நேமு, அவர் ஆர்டர் ஏதாவது கொடுத்துருந்தா ஆர்டரு, அவர் ஏதாவது பேமெண்ட் டேர்ம்ஸ் ஏதாவது பேசினா அது பேமெண்ட் டேர்ம்ஸு, டிசி நம்பரு, இதர டாக்குமெண்ட்ஸு அந்த எல்லாமே வந்து இருக்கும். செகண்ட் பேஜில் பொறுத்த வரைக்கும் எனக்கு அதெல்லாம் வேணுமா வேண்டாமா அப்படின்றத நான் இங்கே எனேபிள், செகண்ட் பேஜில் எதெல்லாம் மட்டும் வேணும் எனக்கு அப்படின்றத நான் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம் நான். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் வரும். இப்போ செகண்ட் பேஜ்லேயும் பையருடைய டீட்டெயில்ஸ்லாம் வேணுமா அப்படின்றது நம்ம இங்கே எனேபிள் பண்ணலாம். அதே போல் கம்பெனி அட்ரஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகணுமா, இல்லை உங்களுக்கு வெறும் ப்ராடக்ட்ஸ் வரையும் கண்டினியூட்டி அப்படியே வந்தால் போதும், பில் அப்படியே கண்டினியூ ஆகி கடைசியாக வந்தால் போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களை நம்ம இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். இது பெரிய லெவலில் லெங்தி பில்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆப்டிமைசேஷன் ஆஃப் பிரிண்டிங் அப்படின்றத பிரிண்டிங் இன்வாய்ஸஸ் வந்து பெரிய அளவில் செய்யப்பட்டுள்ளது. டேலி பிரைம்ல ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உதாரணத்தில் இது இவ்வளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாதி விஷயத்த மறைச்சிடும். அதே போல் மேலே இவ்வளோ விஷயங்கள்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 ஐட்டம் தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்படியே அடுத்து ஒவ்வொரு 10 ஐட்டமுக்கும் ஒரு பில்ஸ் வந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். அது இப்போ பெரிய லெவலில் சரி செய்யப்பட்டுள்ளது. சரி செய்யப்பட்டதில் ரொம்ப இம்ப்ரூவ்டு மேனரில் இருக்குன்னே சொல்லலாம். தென் கம்பெனி செட்டப், தென் ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாமே அதில் இருக்குது. மேனேஜ் லைசன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட்டிங்ஸில் தனியாக கொடுத்துருக்குறாங்க. அபவுட் பேஜில் டேலி சிஸ்டம்ஸ் பற்றிய விஷயங்கள் வந்து வந்திருக்கிறது. இது ஒன்றும் இல்லை, இதையும் நான் உங்களுக்கு லைவாக காண்பிக்கணும்னா இங்கே காமிச்சிடலாம். அதாவது இங்கே நம்ம ஹெல்ப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அதை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அபவுட்னா சிஸ்டம் பற்றி என்ன அப்படின்றது, லைசன்ஸ் அப்கிரேடுன்றதெல்லாம் மெனுக்குள்ளே இங்கே வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். சிங்கிள் லாகின் ஃபார் இதுவும் முக்கியமாக சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம 5-6 கம்பெனிக்கு டேட்டா ஒரே இதில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, மல்டிபிள் கம்பெனி டேட்டா வச்சிருக்கிறோம்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் ஒரே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுவதன் மூலமா எல்லா கம்பெனிகளும் ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப ஒவ்வொரு முறையும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மல்டிபிள் கம்பெனி கிரியேஷன் இங்க வந்து கொஞ்சம் அதுவும் அதாவது குரூப் கம்பெனி கிரியேஷன் வந்து ஒரு வித்தியாசமா இங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். முன்ன பாத்தீங்கன்னா ஜென்ரலா அதாவது கம்பெனி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி குரூப் கம்பெனி கிரியேட் பண்ண முடியாது. பட் இங்க அப்படி இல்லை, இங்க கிரியேஷன்லயே டைரக்டாவே குரூப் கம்பெனியை கூட கிரியேஷன் பண்ணிக்கலாம். கிரியேஷன்லயே குரூப் கம்பெனியை கூட கொடுக்கலாம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க பாருங்க குரூப் கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நார்மல் கம்பெனி கிரியேஷன்லயே குரூப் கம்பெனி கிரியேஷனுக்கே தனி ஒரு மெனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்னு கேட்கிறாரு சார். ஒரே நிமிஷம் சார். ஜிஎஸ்டி ரிப்போர்ட் நம்ம ERP 9ல என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கு, அதுல எந்த மாற்றங்களும் இல்லைங்க சார். சரிங்களா?
நம்ம ERP9ல என்ன இருந்ததோ அதாவது GSTR 1 இருக்கிறது. இப்போ GST உங்களுடைய சந்தேகம் GST இப்போ டேலி பிரைம் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இதுல என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்போர்ட்ல போயிட்டு ரிட்டர்ன் எக்ஸ்போர்ட் நம்ம நார்மலா ERP9ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ERP9ல ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு எக்ஸ்போர்ட் ரிட்டர்ன் இருக்கும், மேல ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கும். இங்க அப்படி இல்லை, அந்த கன்ஃபியூஷனே இல்லை. இங்க எக்ஸ்போர்ட்னு மேல இருக்கு, அந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்னுக்கு ஏற்றா போல விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஜென்ரலா எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கரண்ட் இது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டோ PDF ஃபார்மேட்லயோ எக்ஸ்போர்ட் பண்றது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்கள் சார்ந்த விஷயங்கள். சார் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்ததுங்களா உங்களுக்கு? இது 3B மற்றும் GSTR 1 என்பது படிவத்தில் மாற்றங்கள் எதுவும் இல்லை தற்போது. ஏன்னா அது கவர்மெண்டே இன்னும் அந்த மாற்றங்களை கொண்டு வரல. பட் இங்க டேலியிலையும் பாத்தீங்கன்னா அந்த மெனு வைஸும் அந்த விஷயங்கள் வந்து அவ்வாறு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன ஒரு விஷயம், அது உங்களுக்கு இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தது, மேல எக்ஸ்போர்ட்னு இருக்கு, அந்த இடத்துல ரிட்டர்ன் என்று உள்ளது. அங்க போய் ரிட்டர்ன்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் நம்ம, அவ்வளவுதான். மற்றபடி அந்த ஃபார்மேட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த ட்ரையாங்குலேஷன் ரிப்போர்ட், எரர் கரெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் பதிவிடுங்க. எல்லா கேள்விகளும் முடிந்த வரைக்கும் பார்ப்போம். ஸோ இந்த சிம்பிளிஃபைடு டாக்ஸேஷன் செட்டப் ஆல்ரெடி நம்ம இருக்கிற விஷயம் தான். அந்த டேலி இன் ப்ரௌசர் வந்து இப்போ நிறைய மெனூஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. தென் ரிமோட் ஆக்சஸ், சிங்க்ரனைசேஷன், டேட்டா மேனேஜ்மெண்ட், எவ்ரி திங் இதுவும் வந்து அதிலே ஆல்ரெடி சொல்லப்பட்டது தான். நன்றி, இவ்வளவு நேரம் அமைதியாக காத்திருந்து பொறுமையாக எல்லா விஷயங்களையும் என்னிடம் கேட்டு என்னிடம் பதில்களை பெற்று எல்லாமே அறிந்து கொண்டதற்கு.